வளமுடன்மா. வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்குங்க ஐயா. ஓகேங்க, சரி. எங்களுடைய தலைப்பு நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, மூட்டு வலிக்கான இயற்கை மருத்துவம், இயற்கையில எப்படி தீர்வு பண்றது அப்படின்றது. இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, இப்ப இந்த முழு சொற்பொழிவு, முழு வகுப்பு, இந்த வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் யார் யாருக்கெல்லாம் மூட்டு வலி இருக்கோ, எப்படி அவங்களுக்கு இயற்கையாவே சரி பண்ணிக்கிறது அப்படின்ற நாலேஜும் நம்ம கொடுத்துருவோம். மூட்டு வலி இருக்கிற எல்லாருமே இப்ப அட்டன் பண்ணக்கூடிய இந்த செஷன் 100% பெனிஃபிஷியலா இருக்கும். ஏன்னா நம்ம கிளினிக்ல ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள முழுமையா இப்ப சொல்ல இருக்கிறோம். நம்ம கிளினிக்ல பெயின் ரிலேட்டட் கேசஸ் தான் மேக்ஸிமம் பார்த்துட்டு இருக்கோம். டீச்சிங் மட்டும் கிடையாது, நம்ம வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறோம். அதே நேரத்துல கிளினிக் பார்த்துட்டு இருக்கோம். ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். எடுத்த எல்லாருமே யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ, ஃபாலோ பண்ற எல்லாருமே கன்ஸ்ட்ரக்டிவா இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும்தான் இருக்கு இறைவன் அருளால. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எது எது வேலை செய்தோ அது மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். இதுவரை நம்ம பிராக்டிஸ்ல ஏதோ ஒரு பேஷண்ட் வராங்க, வியாதிக்காக வராங்க, அந்த கேஸ் நம்ம பார்த்து சக்சஸ் பண்ணதில்லை, அதை பத்தி நமக்கு தெரியல அப்படின்னா மற்றவங்கள நம்ம ரெஃபர் பண்ணிடுவோம். அதனால எப்பயுமே சக்சஸ் தான் வந்திருக்கு. இந்த சக்சஸ்ஃபுல்லான விஷயங்கள் இப்போ நம்ம ஷேர் பண்ண இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு வியாதி குணமாகணும்னாலும் பேசிக்கான விஷயம் ஒரு 3 விஷயம் இருக்கு. இந்த 3 விஷயம் இருந்தால் தான் அந்த வியாதி சரியாகும். இந்த 3ல எது ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த 3ஐயும் நம்ம சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தொடர்ச்சியா மூட்டு வலிக்கான காரணம், மெயின் ரீசன் 3 ரீசன் இருக்கு. அந்த 3ல மேக்சிமம் பேத்துக்கு இருக்கிறது முதல் ரீசன் அப்படின்ற மூட்டு தேய்மானம். 2 மூட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஜவ்வு தேய்மானம். இந்த 3 ரீசன்ஸ்க்குரிய ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன நம்ம வீட்டிலேயே செஞ்சு இந்த வலியை நிவாரணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் இப்போ நம்ம முழுமையா சொல்ல இருக்கிறோம். அது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேள்வி பதில் கேட்டுக்கலாம். முழுமையா கவனிச்சுக்கோங்க. கவனிச்சுட்டு இப்ப சொன்னதுல ஏதோ கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டுக்கலாங்க. வகுப்பில் சந்தேகம் இருக்கிறவங்க முதல்ல கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி சந்தேகங்கள் பார்த்துக்கலாம். முதல் விஷயம், யார் யாருக்கெல்லாம் வியாதி சரியாகும், அந்த வியாதி எந்த வியாதி வேணா இருக்கட்டும், இதுவரை எந்தெந்த வியாதி குணமடைகிறதுக்கு கஷ்டம் அல்லது குணம் அடையாதுன்னு சொன்னாங்களோ அந்த வியாதிகள் எல்லாமே நிறைய பேர் குணம் ஆயிருக்கிறாங்க. கேன்சர் 4வது ஸ்டேஜ் குணம் ஆகாதுன்னு சொன்னவங்க நிறைய பேர் கேன்சர் 4வது ஸ்டேஜ் குணமாகி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சராசரியா இருக்கிறவங்கள விட ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வியாதி சரியாகாதுன்னு சொன்னவங்க சரியாகி ஆரோக்கியமா ரொம்ப இளமையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப சின்ன வியாதி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னவங்க, அவங்களுக்கு அந்த வியாதி ரொம்ப முத்தி போய் அவங்க கடைசியில ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, முதல் விஷயம் என்னைய பொறுத்தளவுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த், இதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி இருக்கு. சர்க்கரை வியாதிக்காக வராங்க. வந்த உடனே நம்ம சொல்றோம், சர்க்கரை வியாதி ஈஸியா நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ம உடற்பயிற்சி, ஒரு சில உணவுல மாற்றங்கள், இது பண்றப்பயே உங்களுக்கு இப்ப 400 இருக்கு, 500 இருக்கு, புண்ணு சரியாகாம இருக்கு. ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டா ஒரு வாரத்துல இது கம்மியாயிரும். அப்படியே ஊண்டு ஹீல் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போதைக்கு இந்த மருந்துகள் எடுத்துக்கோங்க. குணமானவனே இந்த மூலிகைகள் அது எல்லாமே. அதுக்கப்புறம் சரியாக சரியாக உடற்பயிற்சி, உணவு முறை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற எதுவும் தேவைப்படாது. அப்படி அதுல நார்மல் ரேஞ்ச்லயே மருந்தின்றி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க அந்த விஷயத்த ஃபாலோ பண்றாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிடணும், சுகர்ஸ் அவாய்ட் பண்ணிடணும், உடற்பயிற்சி தினசரி செய்துக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, பேக்கடு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு எடுக்கக்கூடாது. ஸ்மோக்கிங், ஆல்கஹால் எடுக்கக்கூடாது. இரவு சீக்கிரமா தூங்கிடணும். இரவு உணவு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்துல முடிச்சிடணும். வாய்ப்பு இல்லையா? அதுக்கு அல்டர்னேட்டிவ் இருக்கு. இரவு உணவு, கடைக்கு போறாங்க, கடை முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு தான் வராங்க. அப்போ நம்ம கல்லீரலை தொந்தரவு பண்ணாம இருக்கணும், கணையத்தை தொந்தரவு பண்ணாம இருக்கணும், ஹீலிங்க்குமே வேலை கொடுக்கணும், இன்ஃப்ளமேஷனும் ஏற்படுத்தாம இருக்கணும். அதே நேரத்துல அவங்க லைஃப் ஸ்டைலையும் நம்ம மதிக்கணும், கன்சிடர் பண்ணணும்.
ஒரு டாக்டர் அல்லது வைத்தியர் அப்படின்னா 8 மணிக்கு சாப்பிடணும், இல்ல 8 மணிக்கு சாப்பிட்டு தான் ஆகணும், இல்ல உங்களுக்கு சரியாகாது அப்படின்னு சொல்றது கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆல்டர்னேட்டோ அதை நம்ம கொடுக்கணும். அப்போ அப்படி லேட் ஆகுறப்ப இரவு உணவு ரொம்ப எளிமையா ஜீரணமாகக்கூடிய வெறும் பாயில்டு வெஜிடபிள்ஸ் மட்டும், ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதை யாரு ஃபாலோ பண்றாங்களோ, பேசிக்கா இருக்கக்கூடிய இந்த விஷயம் தவிர்த்துடணும், இது ஆட் பண்ணணும். ஃபாலோ பண்றாங்களோ எல்லாமே அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப இதுவே இன்னொருத்தர் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த விஷயம் ஃபாலோ பண்ணுங்க, எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றப்ப, அவங்க அந்த ஸ்மோக்கிங்கை கண்டினியூ பண்றாங்க, ஆல்கஹால் ஹேபிட்டை கண்டினியூ பண்றாங்க, இல்ல ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் எடுக்கிறதே எடுக்கிறாங்க, இல்ல நம்மளால டீ காஃபி ஸ்டாப் பண்ண முடியல, சர்க்கரை போடாம எடுத்துக்க முடியல, வெள்ளை சர்க்கரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃப்ரீ டைம்ல நான் இந்த கேக்கு, முறுக்கு, மிச்சர் எல்லாமே சாப்பிடுவேன், எக்ஸசைஸே பண்ண மாட்டேன், உட்கார்ந்த இடத்துலயே தான் இருப்பேன் அப்படின்னு யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வியாதி சரியே ஆக மாட்டேங்குது. இதுல என்னைய பொறுத்தளவுக்கு இறை சாதனை மார்க்கம் மூலமா யார் யாரெல்லாம் வராங்களோ எல்லாருக்குமே ஹீலிங் ரொம்ப ஸ்பீடா இருக்கு மற்றவங்கள கம்பேர் பண்றப்ப. ஏன்னா அதுக்கு உள்ள இருக்கிறவங்க ஆல்ரெடி மைண்ட் பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, டிசிப்ளின் 100% இருக்கு. அப்ப பொதுவா நம்ம யூடியூப்ல பேசுறப்ப எல்லாருமே கேட்பாங்க அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். அப்ப இப்படி இருக்கிறப்ப நானு பெரிய கண்டிஷன் கிரானிக் இஷ்யூ எல்லாமே நம்ம சரி பண்ணிருக்கோம். சர்ஜரி தான் தீர்வு அப்படின்ற கண்டிஷன் சர்ஜரி இல்லாம நம்ம சரி பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பை கட்டி, ஃபேட்டி லிவர் செகண்ட் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்டையில அடிநாய்டு இருக்கிறது, பேசக்கூட முடியாம இருக்கிறது, எச்சி முழுங்க கூட முடியாம இருக்கிறது, அதுக்கப்புறம் கிரானிக் கிட்னி டிசீஸ், கிரியாட்டினின் அளவு அதிகமா இருக்கிறது, எல்லா கண்டிஷன் சரி பண்ணியிருக்கிறோம். இப்போ சரி பண்ணது என்ன அப்படின்னா, நம்ம சொன்னதை யார் 100% ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே சரியாயிருக்கு. 100% ஃபாலோ பண்ணல, 80% ஃபாலோ பண்றவங்களுக்கு சரியாயிருக்கு. 50% ஃபாலோ பண்றவங்களுக்கு பாஸ் மார்க் தான் அது. அப்போ அவங்களுக்கு ஹீலிங் நடந்திருக்கு. நம்ம சொன்னதுக்கு யார் ஆப்போசிட்டா பண்ணியிருக்காங்களோ, அந்த 50% கூட பண்ணலையோ அவங்களுக்கு அந்த வியாதி சரியாகாம இருக்குது. அப்ப இது எங்க நிக்குது அப்படின்னா மைண்ட் ஸ்ட்ரென்த். அப்போ ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சு அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா அவங்க மைண்ட் அவங்க கையில இல்ல. யாருடைய நம்ம உலகத்துல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் மைண்ட் மட்டும்தான். ஒரு உணவை எடுக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியுது, இது நம்ம உடலுக்கு கேடு அப்படின்னு நமக்கு தெரியுது, இருந்தும் அந்த உணவை ஆசைப்பட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா மனதிற்கு அடிமையா இருக்கோம்னு அர்த்தம். வியாதி மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி அடைய முடியாது. அப்ப இதுக்கு மெயினான ரீசன் இது. இப்ப இப்ப ஆடியோ கேட்குறவங்க எல்லாருமே மிடில் ஏஜ். இப்ப நான் பாக்குற வரைக்கும் நான் யோகா கிளாஸஸ் ரெகுலரா எடுத்துட்டு இருக்கேன். இப்ப மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க இல்ல 90s ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்க மைண்ட் ஸ்ட்ரென்த் கம்பேர் பண்றப்ப இவங்களுக்கு மைண்ட் ஸ்ட்ரென்த் அதிகம். இப்ப சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு மைண்ட் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன அப்படின்னா உடலை அவங்க பராமரிக்கிறதே கிடையாது. இப்ப இந்த ஜென்ரேஷன்ல யார் யாருக்கெல்லாம் வியாதி இருக்கோ சீக்கிரமா சரியாகும். இப்ப சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு வியாதி இருக்கிறது அவங்கள பார்த்தாலே பாவமா இருக்கு, குணமாகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஏன்னா பொதுவா நம்ம பாக்குறப்பயே பசிக்கலையா, சாப்பிடலையா நம்ம ஒருத்தரை கேட்குறோம், ஒரு சின்ன தம்பி அவங்கள கேட்குறோம். பசிக்குதுங்க, ஆனா நான் இப்ப கேம் விளையாண்டுட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் போனா சார்ஜ் 10% ஆயிரும், அப்ப எனக்கு போனை நான் சார்ஜ் போட்டு அந்த டயத்துல நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன், லீவுனால தானே நான் என்னால போன்ல விளையாட முடியுது அப்படின்றாங்க. அப்ப போனை சார்ஜ் பண்றதுல அவங்களுக்கு கவனம் இருக்கு, உடல்ல அவங்களுக்கு கவனம் கிடையாது. அப்ப மைண்ட் ஸ்ட்ரென்த் குறையிறது என்ன மெயினான ரீசன் அப்படின்னா பாரம்பரிய பயிற்சி யாருமே பண்றது கிடையாது. அதுதான் முதல் ரீசன். காலையில எந்திரிச்சு பாரம்பரிய கலை, எந்த கலை வேணா இருக்கட்டும், மகரிஷி கொடுத்த கலை, மெய்யடக்கம், மெய்ப்பாடம், களரி பயிட்டு, சிலம்ப பயிற்சி, இது மாதிரி ஏதோ ஒரு கலை பழக ஆரம்பிச்சிட்டா அந்த கலையில நிறைய விஷயங்கள் இருக்கும், வலி இருக்கும், டிசிப்ளின் இருக்கும். வலி வந்தாலும் அதை செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு குணம், மனதுல அந்த குணம் வரும், தைரியம் வரும். அப்ப இது எல்லாமே இருக்கிறப்ப ஒரு விஷயத்த நான் தவிர்க்கணும், 10 நாள் வெறும் கருப்பு கவுனி கஞ்சி மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னா யாரால முடியுதுன்னா இந்த 10 நாள் மைண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்களால தான் கருப்பு கவுனி கஞ்சி மட்டும் எடுக்க முடியுது. மற்றவங்களால 2 நாள் கருப்பு கவுனி மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னா இதுக்கு பதிலாக நான் அலோபதியா போயிடலாம் ஜாஸ்தியா அப்படின்னு அங்க போயிட்டு காலை வெட்டி எடுக்கிற அளவுக்கு அல்லது சர்ஜரி பண்ற அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைக்கு போறாங்க.
10 நாள் மன உறுதியோட அந்த விஷயத்த முடிச்சிட்டா வெற்றி மட்டும்தான். அப்ப இதை எது கொடுக்குது அப்படின்னா அந்த பாரம்பரிய பயிற்சி மட்டும்தான் கொடுக்குது. பாரம்பரிய கலையில நிறைய மிராக்கிள் இருக்கு. நான் பாரம்பரிய கலை 14 ஏஜ்ல இருந்து கத்துக்கிறேன். ஒவ்வொரு ஆசான்ட்ட ஒவ்வொரு விஷயம் இருக்கு. ஒரு சித்தா அப்படின்னா சித்தா புக்ல வரக்கூடிய விஷயம் வேற. ஒரு வைத்தியர்கிட்ட இருக்கிற விஷயம் வேற. ஒரு ஃபேமிலிட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இன்னொரு ஃபேமிலிட்ட இன்னொரு சில விஷயம் இருக்கு. வருமத்துல ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம், இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு விஷயம் இருக்கு. அதை சிலபஸுக்குள்ள அடக்க முடியாது. அப்ப பாரம்பரிய கலைன்றது ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் நம்ம படிச்சுட்டே இருக்கணும். படிக்க படிக்க லைஃப்ல எல்லா சேலஞ்சஸ் வியாதியில இருந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த மைண்ட் ஸ்ட்ரென்த் அது நமக்கு கொடுத்துரும். இது முதல் ரீசன். ரெண்டாவது விஷயம், ஒரு வியாதி குணமாகணும் அப்படின்னா வியாதி இருக்கக்கூடிய சர்க்கிள்ல பழகக்கூடாது. இது வரைக்கும் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா என்கிட்ட ஆஸ்துமாக்கு வருவாங்க. இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கப்புறம் டெய்லி பஃப் எடுத்துட்டு இருப்பாங்க, இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பயிற்சி இந்த டயட் ஃபாலோ பண்ணுவாங்க, வெயிட் எல்லாம் குறைஞ்சிரும், ஃபிட் ஆயிருவாங்க, ஸ்ட்ராங் ஆயிருவாங்க, அந்த இன்ஹேலர் யூஸ் பண்றது எல்லாமே குறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா நல்லா நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மகிட்ட ஃபீட்பேக் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிடுவாங்க. திரும்ப ஒரு 6 மாசம் கழிச்சு வருவாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா 6 மாசம் கழிச்சு அவங்கள பாக்குறப்பயே வெயிட் எல்லாம் ரொம்ப அதிகமாயிட்டு, திரும்ப நான் இன்ஹேலர் யூஸ் பண்றேன், திரும்ப எனக்கு சிகிச்சைக்கு வரணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன் அவங்களுக்கு அது வந்திருக்கு அப்படின்னா அவங்க ஃபிட்டா இருக்காங்க, ஆரோக்கியமா இருந்திருக்கிறாங்க, நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க கூட இருந்தவங்க யாருமே ஹெல்தியா வாழல, ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ல இல்ல. இவங்க மட்டும்தான் ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ல இருக்காங்க. அப்ப இது யாரா இருந்தாலும் இவங்கள அந்த லைஃப் ஸ்டைல் கெடுத்துரும். ஒருத்தர் அன்ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ல இருக்காரு, அவர் கூட சேர்றப்ப அன்ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ல இருக்கிற ஒரு 5 பேர், ஒருத்தர் ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ல இருக்காரு, 5 பேருடைய அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இந்த ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நைட்டு என்ன 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுற, 10 மணிக்கு திரும்ப பசி எடுக்காதா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் பசி எடுக்காது. ஜப்பான்ல இருக்கிறவங்க, சைனால இருக்கிறவங்க இருக்கிறதுல ரொம்ப உயிரோட இருக்காங்க, ரொம்ப நாள் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. ரொம்ப இளமையில இருக்கிற ப்ளூ ஜோன்ல வாழக்கூடிய மக்கள் இரவு உணவை ரொம்ப சீக்கிரத்துல முடிச்சிடுறாங்க, டெய்லி உடற்பயிற்சி செய்யறாங்க. அப்ப இவங்க எல்லாருமே இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பசிக்கிறது கிடையாது. அப்ப இந்த 4 பேர் கேட்பாங்க, 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டா உனக்கு நைட்டு திரும்ப பசி எடுத்துரும்ல அப்படின்ட்டு. ஒரு 4 நாள் 5 நாள் போகும், 1 மாசம் ஃபாலோ பண்ணுவாங்க. 1 மாசம் கழிச்சு இவங்களும் நைட்டு 10 மணி 11 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிடாம இருப்பாங்க. இவங்க கூட சேர்ந்து சேர்ந்து திரும்ப இவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. திரும்ப வியாதி வர ஆரம்பிக்கும். அப்ப பேட் ஹேபிட் இருக்கிறவங்க கூட பழகுறப்ப ஆப்வியஸா அந்த பேட் ஹேபிட் இவங்களுக்கும் வரும். இவங்களுக்கு அந்த நோய் சரியாகாது. இதுக்கு பதிலாக வியாதி யாருக்கு சரியாகணும்னா, யார் ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ல இருக்காங்களோ கூட பழகுனா போதும். 5 பேர், நம்ம ஹெல்தியா இருக்கக்கூடிய ஒரு 5 பேர் கூட அசோசியேட் பண்ணிக்கணும். அந்த 5 பேர் ஹெல்தியா இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட இருக்கிறப்ப, டெய்லி அவங்க ஹெல்தியா இருக்கிறப்ப அவங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, அவங்க உணவை மாத்துறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு ஜூஸ் கடைக்கு போனேன் அப்படின்னா பிளைன் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், சர்க்கரை போடாம ஐஸ் போடாம கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். டேஸ்ட் பாக்குறது கிடையாது அந்த இடத்துல. எனக்கு வியாதியை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்ப அந்த இடத்துல டேஸ்ட்ன்றது கண்ணுக்கு தெரியாது, ஆரோக்கியம் அப்படின்றது தான் தெரியும். அப்ப என் கூட இருக்கிறவங்க அவங்களுமே அதையே தான் சொல்லுவாங்க, எனக்கும் சர்க்கரை சேர்க்காம ஐஸ் சேர்க்காம கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம டிஎஃப்இ உடைய ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அப்ப இதே போலதான் நம்ம பழகுறவங்க மட்டும் கிடையாது, நம்ம இப்ப அதிகமா பாக்குறது செல்போன், டிவி. இதுல செல்போன் அதிகம். அப்ப செல்போன் பாக்குறதிலும் யார் யார் ஹெல்த்தியா இருக்காங்களோ அவங்களுடைய வீடியோஸ், அவங்களுடைய போட்டோஸ் மட்டுமே பார்க்கணும். ரெண்டாவது, நான் ப்ரொஃபஷனல் ஹிப்னோதெரபிஸ்ட். மேக்னெட்டிசம் நம்ம முடிச்சிருக்கிறோம், மாஸ்டர் ஆஃப் மேக்னெட்டிசம். நம்ம யாரை பார்க்குறோமோ, இப்போ ஃபோனில் ஒருத்தர் காமெடி பண்ணுறாரு, இல்லை ஃபோனில் என்டர்டெயின்மெண்ட் வீடியோ பார்க்குறோம், அந்த என்டர்டெயின்மெண்ட் வீடியோவில் யாரை பார்க்குறோமோ அவங்களுடைய கேரக்டர் நமக்கு வரும். ஒருத்தர் ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டில் இருக்காரு, ஹெல்த்தியாக இருக்காரு, நான் சொல்கிறேன் பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 6 மாதம் வெறும் ரொனால்டோ, டேவிட் காகின்ஸ், அப்புறம் யாரு ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்களோ ஒரு 5 பேர் செலக்ட் பண்ணிக்கோங்க.
அவங்களோட வீடியோஸ் கண்டென்ட் மட்டுமே பாருங்க. 6 மாசத்துல உங்களுடைய ஹெல்த் சேஞ்ச் ஆயிரும். அந்த ஆறா, அந்த எனர்ஜி, அந்த மைண்ட் தாட்ஸ் எல்லாமே மாறிடும். ரொனால்டோ மோஸ்ட் ஹெல்தி பர்சன். டிசிப்ளின்ல அவரை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவ்வளோ டிசிப்ளினான ஆள். அப்ப இது மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. அப்ப இந்த 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லக்கூடிய மருந்தா இருக்கட்டும், டயட்டா இருக்கட்டும், எல்லாமே இதுக்கப்புறம் தான் வரும். சரி. இப்போ முதலாவது விஷயமா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இதுதான் மூட்டு வலிக்கான மெயினான ரீசன். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னா என்னன்னு சொல்றேன். 2 எலும்புகள் இருக்கு மூட்டுல. நடுவுல கார்டிலேஜ் அப்படின்ற ஜவ்வு இருக்கும். இந்த ஜவ்வு தேய்மானமாகிறப்ப அதுக்கு பேரு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இந்த ஜவ்வு தேஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 2 எலும்புகள் நடுவுல இருக்கிற ஜவ்வு சாக் அப்சர்வர் மாதிரி வேலை செய்யும், ஸ்ப்ரிங் மாதிரி. அப்ப தேய 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 இந்த 2 மூட்டு அது உரசுறப்ப வலி ரொம்ப இருக்கும். அப்ப அது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன், அதுக்கு பேரு. இது யாருக்கு வரும் அப்படின்னா, வயசானவங்களுக்கு ரொம்ப எளிமையா வரும். வயசாக ஆகவே தேய ஆரம்பிக்கும், வந்துடும். அப்ப இந்த வலி எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலை செய்ய செய்ய நடக்க நடக்க வலி ஜாஸ்தியாகும். உட்காந்து எந்திரிச்சா வலி இருக்கும். ரெஸ்ட் எடுத்தா வலி சரியாகும். படி ஏறி இறங்குனா வலி எடுக்கும். ரெஸ்ட் எடுத்தா சரியாகும். இது ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸுக்கு உரிய வலிக்கான குணங்கள். இதை எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறப்ப, மூட்டுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறப்ப அந்த கார்டிலேஜ் எந்த அளவுக்கு டீஜெனரேட் ஆயிருக்குன்றது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது போக போக காலை முட்டிய மடக்கி நீட்டவே முடியாது. மடக்கிறப்பயே அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ல அந்த மடக்கக்கூடிய திறன் எல்லாமே கம்மி ஆயிட்டு வந்துடும். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வலி அப்படின்றது மூட்டுல மட்டுமே இருக்கும். லோக்கலைஸ்டு பெயின். இவங்களுக்கு கால் மடக்கி நீட்டுறப்பெல்லாம் டொடக் டொடக்குன்னு சொடக்கு எடுக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். இப்போ இது எல்லாமே ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்குரிய குணங்கள். இப்போ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் முன்னாடி காலத்துல எல்லாமே பார்த்தா ரொம்ப ஏஜ் ஆன உடனே ஒரு 60 வயசு 70 வயசு. ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு 40ல எக்ஸ்ரே எடுக்கிறப்பயே ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வந்துருது. தேய்மானம் இருக்கு. இப்ப இந்த தேய்மானத்துல கிரேடிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேடு, தேர்ட் கிரேடு, ஃபோர்த் கிரேடு. இப்ப ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்குன்ட்டு வலிக்குன்னு போனாலே வலிக்கான பெயின் ரிலீவர் இங்கிலீஷ் மெடிசன்ல இருக்கு. பெயின் ரிலீவர் கொடுப்பாங்க, வெயிட் கம்மி பண்ண சொல்லுவாங்க. பெயின் ரிலீவர் எடுக்க எடுக்க வெயிட்டும் கம்மி பண்ணாம பெயின் ரிலீவர் மட்டும் எடுத்துட்டு இருக்கிறப்ப அப்படியே போயிட்டு இருக்கும். கடைசி ஸ்டேஜ் நல்ல தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா மூட்டுக்கு உரிய அறுவை சிகிச்சை இருக்கு. இந்த அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டா அவங்க அந்த தேஞ்சிருக்கிறத மாத்திட்டு அந்த இடத்துல மற்ற விஷயங்கள் ஆர்டிஃபிஷியலா இருக்கக்கூடிய விஷயம் வைப்பாங்க. அப்ப அந்த வலியானது ரிலீவ் ஆயிரும். ஆனாலும் இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எல்லாமே மாறிடும். சர்ஜரி அப்படின்றது இயற்கையானது கிடையாது. இயற்கையில வலி இருக்கு, இதுக்கான தீர்வு இருக்கு. அப்ப இதுக்கான தீர்வு என்னென்னன்றது பார்க்கலாம். நம்ம எப்பயுமே சஜஸ்ட் பண்றது இயற்கையான தீர்வு. அப்ப இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, முதலாவது விஷயம், முதல்ல ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னாலே, மூட்டுல வலி அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வெயிட்டை கம்மி பண்றது தான் முதல் விஷயம். நம்மளுடைய உடலுடைய வெயிட்டு இந்த மூட்டுடைய ஜாயிண்ட் அழுத்தும். உடலுடைய வெயிட்டை கம்மி பண்ணிட்டா மூட்டுல இருக்கக்கூடிய அழுத்தம் கம்மியாயிரும். பெயின் அப்பயே ரிலீஃப் ஆகும். நீங்க ஒரு மாசம் வெயிட்டை ஏதோ ஒரு இயற்கையான மெத்தட்ல கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா, மூட்டுல முன்னாடி 1 மந்த்துக்கு முன்னாடி இருந்த வலி, இப்ப இருக்கக்கூடிய வலி டோட்டலாவே ரிலீவ் ஆயிரும். இதுக்கு அடுத்தும் வேற என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல வெயிட் கம்மி பண்ணுன்றது பார்த்தோம். 2வது விஷயமா அலைன்மெண்ட் தான் பார்க்கணும். பாடி அலைன்மெண்ட். பெல்விக்கு மிஸ்அலைன்மெண்ட்டா இருக்கா, இல்ல ஃபீமருடைய ஹெட் மிஸ்அலைன்மெண்ட்டா இருக்கான்றது பார்க்கணும். இது போன் அலைன்மெண்ட் தெரப்பி படிச்சு யாருமே பார்ப்பாங்க, அல்லது பிசியோதெரபிஸ்ட் நிறைய பேர் பார்ப்பாங்க. போன் அலைன்மெண்ட்ல ரொம்ப ஈஸியா இதை சரி பண்ணிக்கலாம். ஸ்கோலியோசிஸ் இருந்தாலும் பெல்விஸ் மிஸ்அலைன்மெண்ட் இருக்கும். அப்போ ஒரு சைடு மட்டும் பெயின் வரும். அப்ப இந்த அலைன்மெண்ட்டை சரி பண்றது 2வது. அலைன்மெண்ட் சரியாவே இருக்கு அப்படின்னா 3வதுக்கு போயிடலாம். 3வது அப்படின்றது இந்த தேய்மானம் இருக்கு. இப்ப இந்த தேய்மானம் ஏஜ் கம்மியா இருந்தது அப்படின்னா கார்டிலேஜ் தன்னைத்தானே ரெஜுவினேட் பண்ணிக்கும், திரும்ப உருவாயிரும். ஒரு சிலருக்கு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம்
அந்த கார்ட்லேஜ் திரும்ப உருவாகிறது கஷ்டம். ஆனாலும் அவங்களுக்கு தீர்வு இருக்கு. ஒன்றும் பயப்பட வேண்டியதே கிடையாது. வலியோட வாழணும் அப்படின்றது இயற்கையே கிடையாது. அப்ப அந்த பிசியோதெரப்பி பயிற்சி இருக்கு. மூட்டை சுத்தி இருக்கக்கூடிய தசைகளை பலப்படுத்தும் பயிற்சி. அந்த பயிற்சி தினசரி செய்ய 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 இந்த தேய்மானம் இருந்தாலும் மூட்டை சுத்தி இருக்கிற தசைகள் வலுவடைஞ்சு நம்ம நிக்கிறப்ப, நடக்கிறப்ப, வேலைகள் செய்யறப்ப நம்மளுடைய எடைய வந்து இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மசில்ஸ், டெண்டன்ஸ், லிகமெண்ட்ஸ் இதெல்லாமே தாங்க ஆரம்பிச்சிரும். அப்ப பெயின் இருக்காது. பார்த்தா பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன், இந்த பிசியோதெரப்பி பயிற்சி பண்ணோம், இந்த யோகா தெரப்பி பயிற்சி பண்ணோம், பண்ணவே வலி இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன ஜவ்வு திரும்ப வந்துருச்சா? வரல. ஆனா அந்த இடம் உறுதி ஆயிடுச்சு, ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. மைண்ட் ஸ்ட்ராங் ஆகணும், பாடி ஸ்ட்ராங் ஆகணும், எந்த வியாதியும் இருக்காது. டெய்லி டெய்லி உடம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணும், டெய்லி டெய்லி மனதை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். அப்ப இது 3வது விஷயம். 4வது சீக்ரெட்டு நான் சொல்றேன். இப்ப சொன்னது எல்லாமே உண்மை. இப்ப சொன்னது எல்லாமே ஸ்ட்ரைட்டான வழி. இப்ப நான் சொல்ல போறது ஈஸியான வழி. இதையும் சேர்த்து பண்ணணும். முடக்கர்த்தான். இது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு மூலிகையே கிடையாது. இப்ப நான் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பேஷண்ட்ஸ் வராங்க. வந்துட்டு நான் இந்த மூலிகை எடுத்துக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றோம். ரிசல்ட் கண்கூடா இருக்கு. ஆனா இதே நான் யூடியூப்ல பேசுறப்ப, யூடியூப்ல நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம், இன்ஸ்டால போட்டுட்டு இருந்தோம். ஆனா பேசுறதுக்கு மனசுக்கு தோண மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன் கவனிங்க. தைராய்டு இஷ்யூ இருக்கு. தைராய்டு எந்த ரேஞ்சில் இருந்தாலும் சரி, ஹைப்போதைராய்டு தான் மெயினா. அதுதான் நம்ம நிறைய ட்ரீட் பண்ணியிருக்கோம். இப்ப டிஎஸ்ஹெச் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப 5 இருக்க வேண்டியது 6, 7 இது எல்லாமே போயிருக்கு. டேப்லெட் எடுத்தும் கம்மியாகல. இல்ல டேப்லெட் எடுக்கவே ஆரம்பிக்கலாம். கண்டங்கத்திரி கஷாயம் எடுத்துக்கோங்க. காலையில ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி. கைப்பிடி அளவு கண்டங்கத்திரி இலை, 21 மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். தட்டி போட்டு 4 டம்ளர் தண்ணி விட்டு 1 டம்ளர் சுண்ட வத்த வச்சு வடிகட்டி இந்த கஷாயத்தை எடுத்துக்கணும். 10 நாள் வெறும் கஞ்சி மட்டும்தான் எடுத்துக்கணும். கஞ்சினா பாரம்பரிய அரிசி கஞ்சி எது ஒண்ணு, இல்ல சாமை கஞ்சி எடுத்துக்கலாம், இல்ல பூங்கார் அரிசி கஞ்சி எடுத்துக்கலாம். 10 நாள் எடுக்கணும். 10 நாளுக்கு அப்புறம் திரும்ப செக் பண்ணுங்க. தைராய்டு ப்ரொஃபைல் செக் பண்ணுங்க. சொல்றது எவிடன்ஸ் பேஸ்டு. செக் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் எடுங்க. 10 நாள் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. கஞ்சி மட்டும் தான் எடுத்துக்கணும். வேற எதுவும் எடுத்துக்கூடாது. காய்கறி சேர்த்துக்கலாம். காய்கறிலையும் உப்பு மிளகு சீரகம் தான் சேர்த்துக்கணும். கஞ்சிலையும் உப்பு மிளகு சீரகம் தான் சேர்த்துக்கணும். வேற ஏதாவது சாப்பிடலாமா? பழம் சாப்பிடலாமா? வேற எதுவும் சாப்பிடலாமா? இஞ்சி சாப்பிடலாமா? வேற எந்த கேள்வியும் கிடையாது. 10 நாள் கண்டங்கத்திரி மட்டும் எடுத்துக்கணும். கஞ்சி மட்டும் தான் எடுத்துக்கணும். 10 நாளைக்கு அப்புறம் திரும்ப செக் பண்ண சொல்றோம். எல்லாருக்குமே இந்த தைராய்டு லெவல் ஜாஸ்தியா இருந்தது நார்மல் ரேஞ்சு கிட்ட வருது, குறையுது, குணமாகுது. அப்ப இந்த விஷயத்த நம்ம செய்யறோம். இந்த விஷயத்த நான் பேசினேன் பாருங்க இன்ஸ்டாகிராம்ல. பேசின உடனே அவ்வளோ ஒரு பேட் கமெண்ட்ஸ். இது உண்மையா இருந்தது அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே கண்டங்கத்திரி எடுத்தே சரியா இருக்கணுமே அப்படின்றாங்க. இன்னும் நிறைய விஷயம் பண்றாங்க. நான் சொல்றேன், இறைசாதனை மார்க்கத்துல பேசுறேன். நீங்க செய்துக்கலாம். நான் இப்ப முறை சொல்றேனோ அதே மாதிரி செய்யலாம். கண் கூட ரிசல்ட் பார்க்கலாம். அதிலிருந்து நான் இது மாதிரியான மூலிகை விஷயங்கள் எனக்கு சொல்றதுக்கு மனசு வரல. நம்ம ஏதோ ஒன்று சொல்லி அது உண்மையா இருக்கிறப்ப அதை வந்து ஸ்டடி பண்ணி பேட்டன் பண்ணி யூஎஸ் இல்லை வெளிநாட்டுல அதை வந்து பேட்டன் ரைட் பண்ணி அவங்க திரும்ப அதே விஷயத்த நம்ம கிட்ட சொல்றப்ப மக்கள் ஏத்துக்கிறாங்க அதை. ஆனா நம்மளே சொல்றப்ப ஏத்துக்கிறது இல்லை. இதுக்கு வந்து 2 கத்தியில 2 விஷயம் இருக்குன்றது எனக்கு தெரியும். அப்போ ஒரு சிலர் வந்து சரியா முறையா சொல்லாம விடுறது ஒரு விஷயம். வெறும் கண்டகத்திரி மட்டும் எடுத்துக்க, பத்தி எல்லாம் எதுவும் வேண்டியதில்லை. இல்ல அறகுறையா சொல்றது, அறகுறையா ஃபாலோ பண்றது, இது எல்லாமே இருக்கு. மேபி அந்த விஷயத்த நம்பாம இருக்கிறவங்க வேற யார்கிட்டயும் ஏமாந்துருக்கலாம். அது எல்லாமே எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் இருக்கிற விஷயத்தை சொல்றேன். இது ஏன் இப்ப மூட்டு வலியில சொல்றேன் அப்படின்னா, மூலிகையில அவ்வளோ சக்தி இருக்கு. மூலிகைகள் குணப்படுத்தும் ரொம்ப வேகமா. அப்ப மூட்டு வலிக்கு உரிய மூலிகை, இந்த ஆஸ்டியோஆர்த்திட்டிஸ்க்கு உரிய மூலிகை முடக்கர்த்தான். இந்த முடக்கர்த்தான் ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்துக்கணும். இலை
மட்டும் பிரித்து எடுத்துக்கோங்க. கூட 21 மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து செதைச்சு போடுங்க. தட்டி தட்டி போடுங்க. முடக்கத்தான் இலையே பார்த்தா பிசு பிசுப்பாக இருக்கும். இது கூட 4 டம்ளர் தண்ணி விட்டு 1 டம்ளரா சுண்ட வத்த வச்சு காலையில் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி எடுத்துக்கணும். உள்ளுக்கு கஷாயமாக எடுத்துக்கணும். மதிய வேலையிலையும் எடுத்துக்கலாம். அப்போ இது கொஞ்சம் உஷ்ணத்தன்மை உடையது. முடக்கத்தான் ஹீட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எடுத்துக்கிற அலோபதி மருந்துனா எல்லாமே ஹீட்டு தான். அப்போ ஹீட்டா அதுக்கு தகுந்தாப்புல உடலை குளிச்சு பண்ணிக்கிட்டா போதும். தேங்காய் பால் சாதம் எடுத்துக்கலாம். இல்லை நீர் ஒரு முறை எடுத்துக்கலாம். வயிறு காலியாக இருக்கிறப்ப மோர் சேர்த்துக்கலாம். உணவில் தண்ணி அதிகமாக எடுத்துக்கலாம். எல்லாமே செஞ்சுக்கலாம். நைட்டு சீக்கிரம் தூங்குறது இப்படி எல்லாமே பண்ணிக்கலாம். அப்போ இந்த முடக்கரத்தான் ஒரு 10 நாள் எடுக்கிறப்பே பெயின் எல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மையுடையது முடக்கத்தான். இதே முடக்கத்தான் கஷாயமா எடுத்துக்கிறப்பயே இந்த முடக்கத்தான் இலை அரைச்சு, இது இலை அரைக்கிறப்ப கூட மஞ்சள் சேர்த்துக்கணும். சேர்த்து அரைச்சு இது மூட்டில் 10 மாதிரி போட்டுக்கணும். பேஸ்ட் அப்ளை பண்ணி ஒரு வெள்ளை துணியை சுற்றிடணும் மூட்டில். 1 மணி நேரம் அப்படியே இருக்கலாம். 1 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் எடுத்து சுடு தண்ணி விட்டு கழுவிக்கலாம். காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி. 10 நாளைக்கு முன்னாடி பெயின் ஸ்கேல் எவ்வளோ இருந்தது, 10 நாளைக்கு அப்புறம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. பெயின் எல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கும். இது மூலிகை. இந்த மூலிகை ஈஸியாக எல்லாருக்குமே கிடைக்கிற மூலிகை. இன்னும் நிறைய மூலிகை இருக்கு மூட்டு வலிக்கு. இது பெஸ்ட்டாக வேலை செய்யும். ஃப்ரெஷ்ஷாக தான் நான் எடுத்துக்கணும். டீ காஃபி குடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு எடுத்துக்கலாம். முடக்கரத்தான் சூப்பு, முடக்கரத்தான் கஷாயம், முருங்கைக்கீரை சூப்பு, இது மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருந்தது. நான் படித்து முடிச்சுட்டு வந்த உடனே 100% கான்ஃபிடென்ட், 1% கூட கம்மி கிடையாது. டயபெட்டிஸ் அப்படின்றது ஒன்றும் கேன்சர் எல்லாம் கிடையாது. தூக்கி போட்டு சாப்பிட்டு போயிடலாம். இந்த டயட்டு ஃபாலோ பண்ணுங்க, நார்மல் ரேஞ்ச் வந்துடும். டயட்டு மட்டும்தான் ஈஸி. டயட்டு ஃபாலோ பண்ணுறப்ப நார்மல் ரேஞ்ச் வந்தது. அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக கூப்பிடுறதுக்கு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு எல்லாமே போனாங்க. போயிட்டு ஒரு 1 மந்த் கழிச்சு பார்த்தா ரேஞ்சு நல்லா அதிகமாயிடுச்சு. சுகர் ரேஞ்சு அதிகமாயிடுச்சு. ஏன்னா யார் யார் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறப்ப அங்கே கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க, டீயை காஃபியை கொடுக்குறாங்க சர்க்கரையை போட்டு. ஜூஸ் வேணுமான்னு கேட்குறாங்க. ஜூஸ் ஓகேங்கன்னு சொல்கிறப்ப ஒரு பாட்டிலை கொண்டு வந்து மாசாவோ ஸ்ப்ரைட்டோ கொடுக்குறாங்க. இதையா ஜூஸ்ன்னு கேட்டீங்க, என்னப்பா இது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அப்போ நம்ம எப்பயுமே நம்ம வீட்டில் முடவாட்டுக்கால் கிழங்கு பொடி, முடக்கத்தான் பொடி, முருங்கீரை பொடி, மூலிகை தேநீர் பொடி, ஆவாரம்பூ பொடி வச்சிருக்கிறப்ப நம்ம ரிலேட்டிவ்ஸோ யாராவது விசிட் பண்ணுறப்ப முடவாட்டுக்கால் கிழங்கு எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்கும். அதை நம்ம கொடுக்குறப்ப அவங்களுக்கும் வலி சரியாகும், நம்மளுக்கும் குட் கர்மா இன்க்ரீஸ் ஆகும். அந்த கர்மானால நமக்கு இருக்கிற வியாதியும் சரியாகும். 2 கம்பேர் பண்ணி பார்த்தா ப்ரைஸ்லையும் காஸ்ட்லேயும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாமே இருக்காது. அப்போ இந்த விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் அடுத்த ஜென்ரேஷன் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, இப்போ இது முடக்கத்தான் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது உணவுக்கு வரலாம். உணவுக்கு வரப்ப முதலாவது விட்டமின் டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டமின் டி முன்னாடியெல்லாம் நம்ம டயட் தெரப்பி கொடுக்குறப்ப விட்டமின் டி செக் பண்ண சொல்லுவோம். யாராக இருந்தாலும் தைராய்டு இஷ்யூவாக இருக்கட்டும், மூட்டு வலியாக இருக்கட்டும், பேக் பெயினாக இருக்கட்டும், விட்டமின் டியை ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு வாங்க. இப்போல்லாம் சொல்கிறதே இல்லை. ஏன்னா செக் பண்ணால் 10ல் 8 பேருக்கு விட்டமின் டி கம்மியாகவே இருக்குது. ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் விட்டமின் டி கம்மியாக இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்டு அவர் செக் பண்ணுறப்ப நிறைய ஃபார்மர்ஸை ட்ரீட் பண்ணுவார். பெயின் கண்டிஷன் இருப்பார். ஃபார்மர்ஸ்க்கே விட்டமின் டி கம்மியாக தான் இருக்குது. வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. எல்லாருக்குமே விட்டமின் டி கம்மியாக இருக்கு. முதல்ல சோப்பு பயன்படுத்தக்கூடாது. இந்த க்ரீம்ஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. பெண் குழந்தைகள் யார் இருந்தாலும் முகத்தில் க்ரீம் போடுறது, உடம்புல க்ரீம் போடுறது அவாய்ட் பண்ணிடுங்க. அப்போ வெயிலில் போனால் ஸ்கின் டேமேஜ் ஆயிருமே அப்படின்னா உணவுல நம்ம மாற்றம் பண்ணுறப்ப, உணவுல ஆந்த்ரோசைனின் அதிகமாக இருக்கிற உணவு, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு எடுத்துக்கிறப்ப வெயிலில் போனால் தலைவலி வராது, வெயிலில் போனால் ஸ்கின் எரியாது, வெயிலில் போனால் எந்த இஷ்யூவும் இருக்காது. அப்போ இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதெல்லாம் நிப்பாட்டிடணும். கல்லீரல் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கிட்னி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் விட்டமின் டி சிந்தசிஸ் கரெக்டாக இருக்கும். நல்ல கொழுப்பான உணவுகள் எடுத்துக்கணும். அப்போ தான் விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆகும்.
இப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு வெயில்ல போனா விட்டமின் டி அதிகரிக்கும், மற்றவங்களுக்கு அதிகரிக்கிறது கிடையாது. அப்ப உணவுன்னு பாக்குறப்ப முதல்ல விட்டமின் டி தான். விட்டமின் டியை அதிகப்படுத்தணும். ஏதோ ஒரு வழியில விட்டமின் டியை அதிகப்படுத்திக்கோங்க. காளான் வெயில்ல வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வச்சு வாரத்துல 2 முறை அதை எடுத்துக்கலாம். சன்பாத் எடுத்துக்கோங்க. வெயில்ல உட்காந்து வெயில்ல உட்காந்து எல்லா வேலை செய்யலாம். வெயில் ஸ்கின்ல பட்டா போதும். விட்டமின் டி ரேஞ்சை செக் பண்ணுங்க, கம்மியா இருக்கும். விட்டமின் டியை நார்மல் ரேஞ்சு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அந்த செக் பண்ணி நீங்க ரிசல்ட் பார்ப்பீங்க இல்லையா? இப்போ விட்டமின் டி லெவல் கம்மியா இருக்கு. விட்டமின் டி லெவல் கம்மியா இருக்கா? இப்போ வலி எப்படி இருக்கு? வலியும் கம்மியா இருக்கு. அவ்வளவுதான். விட்டமின் டி தான் உணவுல ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, மூட்டு தேய்மானத்துக்கு இது இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன். அப்ப இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையுமே தவிர்த்திடணும். இன்ஃப்ளமேட்டரியான உணவுகள் எல்லாத்தையும் தவிர்த்திடணும். இன்ஃப்ளமேட்டரியான உணவுகள் என்னன்னா, எந்தெந்த உணவை எடுத்துக்கிட்டா நம்ம உடல்ல வீக்கத்தை அதிகப்படுத்துமோ, இன்ஃப்ளமேஷனை அதிகப்படுத்துமோ, அதெல்லாம் இன்ஃப்ளமேட்டரி உணவுகள். இது சர்க்கரை, சுகர் ரிலேட்டட் ஃபுட், ஒயிட் சுகர் ரிலேட்டட் எல்லா உணவுகள் தவிர்த்திடணும். ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறோம், இல்லை ஒரு குழந்தை அது நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுது, நல்லா விளையாடுது, குழந்தை மேல பாசமா இருக்கு, கரும்பு வாங்கி தரலாம், பழங்கள் கொடுக்கலாம். எந்த பழம் ரொம்ப பிடிக்குமோ அதை கொடுக்கலாம். ஆனா சாக்லேட் எடுக்கக்கூடாது, வேற எதையும் எடுக்கக்கூடாது. முன்னாடி இருந்த உடம்பு வேற, இப்ப இருக்கிற உடம்பு வேற. முன்னாடி இருக்கக்கூடிய உடம்பு பிசிக்கல் நல்லா இருக்கும். இந்த சுகர் எடுத்துக்கிட்டா அதையெல்லாம் ஒர்க் பண்றப்ப ரிலீவ் ஆயிரும். இப்ப இருக்கிறவங்களுக்கு லைஃப் ஸ்டைலே ரொம்ப செடன்டரி, உட்காந்து வேலை செய்யற மாதிரி. உங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த் கிடையாது, எதுவும் கிடையாது. இன்னும் அவங்களுக்கு லிவர்ல வீரியம் ரொம்ப ரொம்ப கம்மி. ட்ரெடிஷ்னல் சென்ஸ்ல சொன்னோம்னா ஜிங் அப்படின்ற எனர்ஜி ரொம்ப கம்மி. போக போக ஜென்ரேஷன் ஆக ஆக அந்த எனர்ஜி கம்மி ஆயிட்டு இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஆரோக்கியமான விஷயம் மட்டுமே தான் கொடுக்கணும். நல்லா இருக்கிற வரைக்கும் யாருமே ஹெல்த்தை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. சின்ன குழந்தைக்கு கேன்சர் வருது. என்ன, அந்த சின்ன குழந்தை எதுவும் பண்ணல, ஸ்மோக் பண்ணல, ஆல்கஹால் எடுக்கலாம், ஆனா கேன்சர் வருது. சின்ன குழந்தைக்கு கிட்னி இஷ்யூ வருது. எங்க இருக்கிறவங்க, இளமையா இருக்கிறவங்களுக்கு வியாதி வருது. ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கும். ஆனா நம்ம யோசிக்க மாட்டோம், ஹெல்த்தை பத்தி கவலையே பட மாட்டோம். நைட்டு லேட்டா தூங்குறாங்க, மிஸ்டேக்கு. எப்பயுமே ஃபோன்லயே இருக்கிறாங்க, மிஸ்டேக்கு. உடற்பயிற்சி பண்ணாம இருக்கிறாங்க, மிஸ்டேக்கு. கண்ட உணவுகள் எடுத்துக்கிறாங்க, வெளி சாப்பாடு சாப்பிட்றாங்க, பிளாஸ்டிக் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே மிஸ்டேக் தான். ஆரோக்கியமான விஷயங்கள் மட்டுமே எடுத்துக்கணும். எவ்வளவு ஆரோக்கியமான விஷயம் தவிர்க்க முடியல அப்படின்னா அப்ப ஓகே. மற்றபடி தவிர்க்கக்கூடிய நிலையில இருக்கிறப்ப மனதுக்கு அடிமையாகி இது மாதிரியான விஷயங்களுக்கு போகக்கூடாது. அப்ப இன்ஃப்ளமேட்டரி உணவுகள் அப்படின்றது, நீங்க பால் சார்ந்த பொருட்கள் தவிர்த்துருங்க. பாக்கெட் பால் எல்லாம் தவிர்த்துருங்க. நாட்டு பசும் பால் கிடைச்சா அதை எடுத்துக்கலாம். நாட்டு பசு மோர் தாராளமா எடுக்கலாம். நாட்டு பசு வெண்ணெய் உருக்கி எடுத்துக்கலாம். மற்றபடி பாக்கெட்ல அடைக்கப்பட்ட பால் எல்லாமே அதையெல்லாம் தவிர்த்துருங்க. என்னைய பொறுத்தளவுக்கு நான் எப்பயுமே தவிர்க்க சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா ரீஃபைண்டு ஆயில் தவிர்த்துடணும். ரீஃபைண்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தவிர்த்துடணும். ரீஃபைண்ட் சுகர், ரீஃபைண்டு சால்ட் தவிர்த்துடணும். முருங்கீரை, கல்லுப்பு 2 போட்டு வறுத்து அப்புறம் உப்பு மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அந்த உப்பு நம்ம உணவில் எடுத்துக்கலாம். அது முருங்கையால சக்தி ஏற்றப்பட்ட உப்பு, அது தினசரி சேர்த்துக்கலாம். உப்புக்கு பதிலாக அந்த உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கடு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாத்தையும் தவிர்த்துடணும். டீ காபி எடுக்கிற பழக்கம் இருந்தது அப்படின்னா அதை எல்லாமே தவிர்த்துருங்க. கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதுல பால் சேர்க்காம எடுத்துக்கோங்க. சர்க்கரை சேர்க்காம பனங்கல்கண்டு, பனை சார்ந்த இனிப்பு சேர்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியாவது மூலிகை தேநீருக்கு மாத்திடணும். மூலிகை தேநீர்னா சிம்பிள். மூலிகை தேநீர் நிறைய இன்னைக்கு மெத்தட்ல நமக்கு கிடைக்குது. நீங்க நம்ம புக் எழுதியிருக்கிறோம், த நேச்சர் கேர் ரெவல்யூஷன் அப்படின்ற புக்கு. த நேச்சர் கியூர் ரெவல்யூஷன் பை டாக்டர் அஜய்னு போட்டிங்கனாலே அமேசான்ல வந்துடும். முதல்ல நம்ம எழுதின புக்கு நிற்கும். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா குளியல் பொடி எப்படி செய்யறது, மூலிகை தேநீர் எப்படி செய்யறது, சின்ன சின்ன விஷயங்கள் சரி பண்ணி உடலுடைய ஆரோக்கியத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்றது, எல்லா விஷயம் இருக்கும். ஹெல்த்துடைய முழு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். புக்கு 360 ப்ரைஸ். ஆனால் லைஃப் லாங் ஹெல்த்துக்கு அந்த புக்கு பார்த்தீங்கன்னா மூலிகை தேநீர் எப்படி, குளியல் பொடி எப்படி, அந்த குளியல் பொடி யூஸ் பண்ணாலே ஸ்கின் இஷ்யூ எல்லாமே ப்ரிவென்ட் ஆயிரும்.
ஸ்கின் இஷ்யூ வருது, எக்ஸிமா வருது, சோரியாசிஸ் வருது, எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க சரியாகிறதுக்கு? 8 மாசம் எடுத்துக்கணும். சரி பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த 8 மாசம் சஃபர் பண்ணணும். ஆனா அதை ப்ரிவென்ட் பண்றது ரொம்ப ஈஸி. கெமிக்கல் சார்ந்ததை விட்டுட்டு நல்ல மூலிகைகள் நம்ம குளியலுக்கு தினந்தோறும் பயன்படுத்துறப்ப ஸ்கின்னை டெய்லி டெய்லி புத்துணர்வு பெறும், ப்ரிவென்ட் பண்ணிடும். ஊர்ல இருக்கிறவங்களுக்கு, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், பெட்ல ஃபங்கஸ் இருக்கலாம். ஆனா நம்ம இந்த குளியல் பொடி போடுறப்ப, டெய்லி டெய்லி போடுறப்ப எல்லாமே வாஷ் அவுட் ஆயிரும். இப்போ இது மாதிரியான முழு விஷயங்கள் இருக்கிறது. த நேச்சர் கியூர் ரெவல்யூஷன் புக்கு, நம்ம எழுதின புக்கு அமேசான்ல மட்டும்தான் கிடைக்கும். நீங்க வாங்கிக்கலாம், அது பயன்படுத்திக்கலாம். அப்போ மூலிகை தேநீர் பயன்படுத்த ஆரம்பிச்சிடணும். அதுக்கு அடுத்தது உணவு அப்படின்னு பார்க்குறப்ப தேங்காய் பால், தேங்காய் அதிகமாக சேர்த்துக்கணும். கால்சியம் அதிகமாக இருக்கிற உணவு இதில் ரொம்ப முக்கியம். மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிற உணவுகள் எடுத்துக்கணும். மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிறது எது? கீரைகள், எல்லாத்துலேயுமே மெக்னீஷியம் இருக்குது. கீரைகள் அடிக்கடி சேர்த்துக்கணும். சரி, எனக்கு புரியுது, பிஸியான லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்க. முருங்கைக்கீரை இலை பொடி செஞ்சு வச்சுக்கலாம், அது சாதத்தில் கலந்து எடுத்துக்கணும். அகத்திக்கீரை பொடி வாரம் ஒரு வாட்டி உணவுல கலந்து எடுத்துக்கணும். அகத்திக்கீரை எடுத்துக்கிறப்ப வேற எந்த மூலிகை எடுக்காதீங்க, மருந்து எடுக்காதீங்க, வேலை செய்யாது. அது கவனிச்சுக்கணும். அகத்திக்கீரை எடுத்துக்கிறப்ப அது மட்டும்தான் எடுத்துக்கணும். அகத்திக்கீரை எடுத்துக்கிறப்ப ஆல்கால் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராடக்ட்டும் எடுக்கக்கூடாது. அது காப் சிறப்பா இருக்கட்டும், வேற எதுவா இருக்கட்டும், ஆல்கால் சம்மந்தப்பட்டது எதுவும் எடுக்கக்கூடாது. அந்த நாள்ல நான்வெஜ் எல்லாமே தவிர்த்துறணும். அகத்திக்கீரை ரொம்ப சக்தி வாய்ந்தது. அப்ப கீரைகள் அடிக்கடி சேர்த்துக்கணும், மெக்னீஷியம் எடுத்துக்கணும்னு சொன்னோம். அதுக்கு அடுத்தது பாக்குறப்ப இரவு உணவு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சிடணும். இரவு உணவு சன்செட்டுக்குள்ள முடிக்கிறது பாருங்க. யார் யாரெல்லாம் ஒரு 5 மணி 6 மணிக்குள்ள முடிக்கிறீங்களோ லைஃப் லாங் இளமையா இருக்கலாம், ஸ்ட்ராங்கா இருக்கலாம். 30 வயசும் 50 வயசு ஆகுறப்ப 30 வயசுல எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான் 50 வயசுல இருப்போம். அதுதான் இயற்கை. இப்ப சீக்கிரமா ஏஜ் ஆயிட்டு இருக்கு. வியாதி எல்லாமே ரிவர்ஸ் ஆகும். கேன்சர் வரவே வராது, ஹார்ட்ல பிளாக் எல்லாமே வரவே வராது. சரி, 5 மணிக்கெல்லாம் முடிக்க முடியலையா? 6 மணி. சரி, இல்லைன்னா ஓகே, பாஸ் மார்க் 7 மணி. ஒரு சிலருக்கு ஃபைனான்சியல் நீடு அல்லது வேற ஏதோ ஒரு ரீசன்னால லேட்டாக தான் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். அப்போ அவங்க இரவு உணவுன்றது பாயில்டு வெஜிடபிள்ஸ், வேக வச்ச காய்கறி மட்டும் எடுத்துக்கலாம். காய்கறி மட்டும் கூட்டா செஞ்சு சாப்பிடலாம், வேக வச்சு எடுத்துக்கலாம், ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நாள் எடுத்துக்கிறப்ப பாருங்க உடம்புல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். பிளட் சுகரா இருக்கட்டும், ஹை பிபியா இருக்கட்டும், இரவு உணவு மட்டும் சீக்கிரத்துல முடிக்கிறப்ப மாறிடும். ஒருவேளை லேட் ஆகுது அப்படின்னா இரவு உணவு காய்கறி மட்டுமே சாப்பிட்டு முடிச்சிடணும். அதாவது இரவு நம்ம தூங்குறப்ப ஹீலிங் நடக்கும் உடம்புக்குள்ள. அந்த ஹீலிங் நடக்கணும் அப்படின்னா வயிறு காலியா இருக்கணும், வேற எந்த ப்ராசஸ் உடம்புல நடக்கக்கூடாது. அப்ப இது கான்செப்ட். அப்ப அதனால இரவு உணவை சீக்கிரத்துல முடிச்சிடணும்னு சொல்றோம். இரவு உணவு சீக்கிரத்துல முடிக்காம இருக்கிறவங்க காய்கறி எடுத்துக்கிறப்ப என்னன்னா, காய்கறியை டைஜஸ்ட் பண்றது, ஸ்டீம் பண்ண பாயில் பண்ண காய்கறி டைஜஸ்ட் பண்றது 1.5 மணி நேரம் எடுத்துக்கும். கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம், அதுக்குள்ள அது டைஜஸ்ட் ஆயிரும். ஸோ அதை எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு 3 நேரம் இந்த கிரைன் டயட் எடுத்துக்கிறதே தப்பு. 2 நேரம் எடுத்துக்கிட்டாலே போதும், வெயிட் எல்லாம் எதுவும் குறையவே குறையாது வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறப்ப. ஒரு சிலருக்கு வெயிட் குறையணும், கழிவு இருக்குன்னு இருக்கிறவங்களுக்கு குறையும். ஒரு சிலர் நைட்டு வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா உடம்பு வீக் ஆயிருமே நினைச்சுவாங்க. ஆனா வீக் ஆகாது, ஸ்ட்ராங் ஆகும், டைஜஷன் ஸ்ட்ரெங்தன் ஆகும். நைட்டு காய்கறி மட்டும் சாப்பிட்றப்ப ஃபாலோ பண்ணி பார்க்குறப்ப தெரியும். அதுக்கப்புறமா காலையில பார்த்தா பசி நல்லா எடுக்கும், சாப்பிட்ற உணவு ஃபுல்லா டைஜஸ்ட் ஆகும், ஃபுல்லா அந்த எனர்ஜியை எடுத்துக்கும். மதியமும் திரும்ப நல்லா பசி எடுக்கும். நைட்டு வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம், திரும்ப அடுத்த நாள் டைஜஸ்டிவ் பவர் பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரி, உணவு இது. எக்ஸசைஸ் அப்படின்றது நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ் அந்த யூடியூப் சேனல் போட்டிங்க அப்படின்னா 6/21 போடுங்க. டிஎஃப்யூ 6/21 டாக்டர் அஜய் டிஎஃப்யூன்னு போட்டால் வீடியோவில் கூட சர்ச் பண்ணலாம், இல்லை யூடியூப்ல டைப் பண்ணாலும் வரும். அதில் இந்த மூட்டு தேய்மானத்துக்கு உரிய பயிற்சிகள் நான் கொடுத்துருக்கேன். ஃபிசியோதெரப்பி பயிற்சிகள் மற்றும் யோகா தெரப்பி பயிற்சிகள். அந்த பயிற்சி தினந்தோறும் செய்யணும். 7ஆம் நாள் 8ஆம் நாள் 6ஆம் நாள் 7ஆம் நாள் 8ஆம் நாள் பயிற்சி.
அந்த பயிற்சி சிறப்பா மூட்டுக்கான ஸ்பெசிஃபிக்கான பயிற்சி. நீங்க வேற எந்த பயிற்சி பண்ணாலும் ஓகே. இந்த பயிற்சியும் சேர்த்து பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். பயிற்சி பண்றப்ப கண்டிப்பா எண்ணெய் தேய்ச்சிட்டு தான் பயிற்சி பண்ணணும். தேய்மானம் இருக்கிறவங்க. வர்ம முறிவு எண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட கிடைக்கும். பெயினோ ஹீல் ஆயில் ஆறு வர்ம முறிவு எண்ணெய். பெயினோ ஹீல் வீரியம் ஜாஸ்தி. வர்ம முறிவு எண்ணெய் மைல்டா இருக்கிறவங்களுக்கு போட்டுக்கலாம். இது சர்ஜரி தான் பண்ணணும், ரொம்ப கண்டிஷன் மோசமா இருக்கு, வலி தாங்கலைன்னா பெயினோ ஹீல் ஆயில் நம்மகிட்ட கேளுங்க, நம்ம கொடுத்துருவோம். அந்த எண்ணெய் போட்டு பயிற்சி பண்ணிக்கலாம். மூட்டுக்கு உரிய பயிற்சி பண்ணிக்கலாம். எண்ணெய் போட்டு தான் பயிற்சி பண்ணணும். எண்ணெய் போடாம பயிற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஜாயிண்ட் எல்லாம் மூவ் பண்றப்ப இன்னும் இன்ஃப்ளமேஷன் ஆகும், இன்னும் வீக்கமாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே டொடக்குன்னு சத்தம் கேட்டுட்டு இருக்கு எண்ணெய் சத்து இல்லாம, இன்னுமே அது மோசமாகும். அதனால பயிற்சி பண்றது நல்லது. ஆனா எண்ணெய் தேய்ச்சிட்டு பயிற்சி பண்றது தான் கரெக்ட். அப்புறம் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றது இருக்கு. இப்போ வெயிட்டை கம்மி பண்ணுன்ட்டு மூட்டு வலி இருக்கிறவங்க வாக்கிங் போக ஆரம்பிச்சா அப்போ மூட்டு வலி அதிகமாகும். அதனால தான் நம்ம 6ஆம் நாள் 7ஆம் நாள் 8ஆம் பயிற்சிக்கு என்ன பயிற்சி மூட்டு வலி இருக்கிறவங்க பண்ணணுமோ அது மட்டுமே நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ வலி கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதிகமாக கிச்சனில் நின்னே வேலை செய்கிறது, இல்லை ஆண்கள் வந்து அதிகமாக வேற வேலைகள் செய்கிறது, நின்றுட்டே இருக்கிறது தவிர்த்துருங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் வெயிட்டை கம்மி பண்ணிட்டு நம்ம சொல்றத ஃபாலோ பண்ணுறப்பயே அப்புறம் லைஃப் லாங் வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம். திரும்ப உடம்பு வந்துடும், நமக்கு ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்தது இதுக்கு பெயின் ரிலீஃப் பண்ணக்கூடிய மெத்தடு அக்குபஞ்சர்ல இருக்கு. அக்குபஞ்சர்ல பேலன்சிங் மெத்தட் அப்படின்ற டெக்னிக் இருக்கு. நீடில் போட்டா உடனே பெயின் ரிலீஃப் ஆகும். நீங்க பெயின் கில்லர் மெடிசன் எடுக்கிறது போல அக்குபஞ்சர்ல யாரு எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ, உங்க ஏரியால இருக்காங்களோ அங்க போய் பண்ணிக்கலாம். நான் இப்ப நம்ம ஒரு எய்ம்ல இருக்கோம். பேரலிசிஸ், அப்புறம் மைண்ட் ரிலேட்டட் டிசார்டர், கேன்சர். நான் 14 வயதுல இருந்து யார் யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல வியாதியை குணப்படுத்துறாங்களோ, ஒரு சிலர் யூடியூப்ல நான் பார்ப்பேன் கேன்சரை சரி பண்றேன்னு சொல்லுவாங்க. நான் அங்க போயிருக்கேன், நேரடியா போயிருக்கேன். போய் அங்க தங்கி இருந்திருக்கிறேன். இன்னொரு வைத்தியர் ஒருத்தர் இருக்காரு, கேன்சர் சரியாகும் பஸ்பம் சேர்ந்து, அவரு அந்த வைத்தியர் கூட நான் இருந்திருக்கேன், தங்கி பார்த்துருக்கிறேன். எங்க உண்மை இருக்கு அப்படின்னா நிறைய இடத்துல வெளிப்படுத்துறது உண்மை கிடையாது. ஆனா நிறைய இடத்துல நல்லா சரி பண்றாங்க. இப்ப பார்த்தா சிமோகால மருந்து கொடுக்குறாங்க கேன்சருக்கு, நல்ல ரிசல்ட் இருக்கு. நான் கண் கூட பார்த்துருக்கேன். குணமாகுதுன்னு சொல்ல, ஆனா இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கு. மகாராஷ்டிரால எஸ்எம் பாட்டீல்னு ஒருத்தர் பக்கவாதம் கேஸ் எல்லாம் 60% ரிசல்ட் அவங்க ஃபர்ஸ்ட் சிட்டிங்லேயே கொடுக்குறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஃபீல்டில் எக்ஸ்பர்டைஸா இருக்காங்க. வர்ம கலையில இருக்காங்க மாஸ்டர்ஸ் நிறைய பேர். யாரும் சரி பண்ணாத முடியாத கேஸ் எல்லாமே சரி பண்றாங்க. அப்போ இது மாதிரியான விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை நான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன், கிளாஸாக எடுக்கிறேன், நம்ம அங்கே ட்ரீட்மெண்ட்டாகவும் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ கிளினிக் நம்ம பார்க்குறது செவ்வாய் வெள்ளி நம்ம பார்க்குறோம், ஃபோன் பண்ணிட்டு வரலாம். மேக்சிமம் நான் இன்னொரு பெரிய விஷயம் நான் எய்ம் பண்ணியிருக்கிறனால மேக்சிமம் கிளினிக்கு கம்மி பண்ணிட்டு இந்த விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ முழுமையா எதனால நான் இதை பத்தி பேசுறேன் அப்படின்னா, நான் எதையும் மறைக்காம இருக்கிறது எல்லாமே நான் சொல்லிடுறேன். இதை ஃபாலோ பண்றப்பே உங்களுக்கு சரியாகும். எந்த ஒரு என்கிட்ட வந்து நீங்க சரி பண்ணும் பாதியை சொல்லிட்டு பாதியை சொல்லாம இருக்கணும் அப்படின்ற நோக்கம் கிடையாது. ஃபுல்லா நான் சொல்றேன். அது எதனால அப்படின்னா ரீசன் இதுதான், நான் அதனால சொல்லிடுறேன். அப்ப இதை ஃபாலோ பண்ணி குணமாக்கிக்கலாம். அக்குபஞ்சர்ல இந்த பேலன்சிங் மெத்தட் ஒய்என்எஸ்ஏ அப்படின்ற மெத்தட் இருக்கு. அதுல எல்லாம் போடுறப்ப பெயின் இன்ஸ்டண்டா ரிலீவ் ஆகுறது கண் கூட நம்ம பார்த்துருக்கோம். அப்போ பெயின் ரிலீவுக்கு அக்குபஞ்சர் யூஸ் பண்ணிக்கலாம், டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபிசியோதெரப்பியில் பெயின் ரிலீவிங் மொடாலிட்டிஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நோய் குணமாகாமல் இருக்கிறதுக்கு மக்கள் வந்து இந்த வியாதியில அந்த சர்க்கிள்லேயே மாட்டிட்டு இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த மருத்துவர்கள் சர்க்கிளில் வந்து யூனியன் கிடையாது. மருத்துவர்கள் சர்க்கிளில் எந்த எந்த இடத்துல யூனியன் இருக்கோ ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வியாதி இருக்கு, ஒரு மருத்துவர் இருக்கிறாரு அப்படின்னா, ஒரு வியாதி இருக்குன்னா இந்த வியாதிக்கு அவங்க மருத்துவத்துல என்ன ட்ரீட்மெண்ட்டோ அந்த அந்த மருத்துவத்தை இவங்க பண்ணுவாங்க, அந்த மருத்துவர் பண்ணுவாரு. இப்ப ஒரு மருத்துவர் இப்படி இருப்பார், இன்னொரு மருத்துவர்
இந்த மருத்துவத்துக்கு நம்ம இதில் விட இன்னொரு சிஸ்டத்தில் நல்லா வேலை செய்யுங்க அப்படின்னு ரெஃபர் பண்ணி கொடுப்பாங்க. யார் யாரெல்லாம் ஹை லெவலில் இருக்காங்களோ நான் பார்த்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. மற்ற எது கரெக்டோ அதை பண்ணுவாங்க. அலோபதியில் கார்டியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு நேச்சுரோபதி டாக்டர். அவங்க கார்டியாலஜி ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஃபாலோ அப்பு நேச்சுரோபதி டாக்டர் டாக்டர் லோகேஷ் அவரை போய் பாருங்கள், அவர் டயட் சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு, இல்லைங்க பிபி அதிகமாக இருக்குது, இப்போ நீங்கள் வாக்கிங் பண்ணுங்கள், டயட்டை மாற்றுங்க, உங்களுக்கு சரியாகும், ஆகலைன்னா மருந்து எடுத்துக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட வராங்க, ஒரு கண்டிஷன் இருக்குது, க்ரானிக்கான கண்டிஷன். நம்மளே என்ன சொல்கிறோம்? இல்லை, இப்போ நீங்கள் இது அலோபதி பார்க்குறது பெஸ்ட்டு. கேல் பிளடர் ஸ்டோன் இருக்குது, பைல் டக்டில் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வலி வந்தால் உடனே அலோபதி பார்த்துருங்க, சர்ஜரி பண்ணிக்கோங்கன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. எல்லாமே தேவை, எல்லாமே நமக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. பிசியோதெரபிஸ்ட் கிட்ட இருக்கிற நாலேஜ் நேச்சுரோபதி கிட்ட கிடையாது, அலோபதி கிட்ட கிடையாது, சித்தால கிடையாது. பிசியோதெரப்பி யுனிக், நேச்சுரோபதி டாக்டர் யுனிக். நேச்சுரோபதி கிட்ட இருக்கிறது நேச்சுரோபதி கிட்ட மட்டும்தான் இருக்கு. வைத்தியருக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் வைத்தியருக்கு மட்டும்தான் இருக்கு. மற்ற டேர்ம்ஸ் சயின்டிஃபிக் ஆனது இல்லாம இருக்கலாம், ஆனா வைத்தியத்திலேயே ஊறி 6 ஜென்ரேஷன் 7 ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷன் அதிலே இருக்காங்க பாருங்க, அவங்க நாலேஜ் அதுல தனி. அப்ப இவங்கள பத்தி குறை சொல்லக்கூடாது, இவங்கள பத்தி குறை சொல்லக்கூடாது. என்னுடைய ஒரு ஒரு மனதுல ஆசை என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு பேஷண்ட் வராரு, உள்ள வராரு, உள்ள ஒரு ஜூனியர் டாக்டர் இருப்பாரு. உள்ள வந்த உடனே அந்த ஜூனியர் டாக்டர், உங்க பேர் என்ன, ஏஜ், ஹைட்டு, வெயிட், வியாதி, இதெல்லாமே அவர் எடுக்கிறார். எடுக்கிறப்பயே 6 செக்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் செக்ஷன் அலோபதி டாக்டர், 2வது நேச்சுரோபதி, சித்தா, ஆயுர்வேதா, வைத்தியர், யுனானி, அதுக்கப்புறமா வர்மால ஸ்பெஷலிஸ்ட், எல்லாருமே இருக்காங்க, பிசியோதெரப்பி, எல்லாருமே இந்த செக்ஷன். ஒரு 10 விதமான சிகிச்சை டாக்டர்ஸ். அவங்க கேஸ் ஹிஸ்டரி அந்த ஜூனியர் டாக்டர் எடுக்கிறப்ப இந்த 10 பேருமே ஆடியோல கேட்டுட்டு இருக்கிறாங்க, கவனிக்கிறாங்க எல்லாருமே. ஸ்பெசிஃபிக்கா அவங்க ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா அவங்களும் கேட்பாங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா, இல்ல ஹோஸ்ட் பண்றவங்க பாத்தீங்கன்னா காதுல ஒரு கருவி வச்சிருப்பாங்க, இந்த கேள்வியை கேளு, இந்த பேசு அப்படின்னு சொல்றப்ப அவங்க அப்படியே ஹோஸ்ட் பண்றவங்க பேசுவாங்க. அது மாதிரி டாக்டர்ஸும் பண்ணணும். அவங்க பேசுறப்ப இப்ப அந்த பேஷண்ட் எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு வந்து பைல்ஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு அதே பேஷண்ட் பைல்ஸ் இருக்கு, அதே நேரத்துல மூட்டு வலி இருக்கு, அதே நேரத்துல எனக்கு சர்ஜரி, ஸ்பைன்ல சர்ஜரி பண்ணிருக்கு, நடக்கவே முடியலன்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்லுவாரு? அப்ப வந்து இவ சித்தா இவங்க என்ன சொல்லுவாங்க, ஆயுர்வேதா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, சார் இவங்க பைல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, என்கிட்ட சாரகர்மா அப்படின்ற ட்ரீட்மெண்ட் இருக்கு, 1 மாசத்துல பெர்மனன்ட் ரிலீவ் நான் கொடுக்குறேன், பைல்ஸை நான் பார்க்குறேன்னு சொல்லுவார். அப்புறம் ஃபிசியோதெரப்பி என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் வந்துட்டு இவங்க ஸ்பைன்ல சர்ஜரி ஆகிருக்கு, நடக்கவே முடியல, நான் திரும்ப சரி பண்றேன்னு சொல்லுவாங்க. அதே ஆளுக்கு சுகரும் இருக்கு, பிளட் ப்ரெஷர் இருக்கு, நேச்சுரோபதி டாக்டர் இது எனக்கு சப்ளிமெண்டரி, என்கிட்ட இதை கொடுங்கன்னு சொல்றேன். வேற கிரானிக்கான கண்டிஷன் இருக்கு, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், ஏதாவது எமர்ஜென்சினா நான் பாத்துக்கிறேன், அலோபதி டாக்டர் சொல்றேன். இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துட்டா சக்சஸ். யாரும் வியாதியே கிடையாது, சீக்கிரமா சரியாகும். இன்வெஸ்ட் யாரும் பண்றதா, இந்த ஆடியோ பேசுறவங்க கேட்குறவங்க யாரும் இன்வெஸ்ட் பண்ற ஐடியா இருந்தா இது மாதிரியான கான்செப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தலைமுறை தலைமுறைக்கு பாசிட்டிவ். சரி, இப்ப ஏன் இந்த கதையை நான் சொன்னேன்னா, ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல். இப்போ மூட்டு வலின்னு பார்க்குறப்ப அக்குபஞ்சர் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிசியோதெரப்பி யூஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பெயின் ரிலீவிங் மொடாலிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹெர்பல் சிகிச்சை நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த 1 2 3 4 5 6 விஷயங்கள், இந்த 6 விஷயங்களை செய்யறப்பயே இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்க. கேட்க 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 இதை மட்டும் ஃபாலோ பண்றப்பயே மூட்டு வலி, மூட்டு தேய்மானத்தினால வந்த மூட்டு வலி ஃபுல்லா ரெக்கவர் ஆகும். எழுதி நான் கொடுக்குறேன், ரிலீவ் ஆகும். சரி, அடுத்து மூட்டு வலிக்கான மற்ற காரணம் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால மூட்டு வலி வரும், சரவாங்கினால. அப்புறம் யூரிக் ஆசிட் அதிகமாகி கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்னால மூட்டு வலி வரும். இது எல்லாம் இருக்கு. இது தவிர இன்னும் நிறைய ரீசன்னாலையும் மூட்டு வலி வரும். இங்க இருக்கிற மசில் வீக்னஸ்னால, இல்ல அடிபடுறதுனால,
இல்ல அலைன்மெண்ட் மாறி இருக்கிறனால இதெல்லாமே மூட்டு வலிக்கான ரீசன். சரி, இப்போ இன்னைக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்குரிய முழு ரீசன் நம்ம சொல்லியிருக்கோம், தீர்வு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இதில் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாங்க. நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் இந்த பெயினை எப்படி ரிலீவ் பண்றதுன்ற முழு விளக்கம் நம்ம பார்க்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி, நன்றிங்க ஐயா. இயற்கை வழியில் மூட்டு வலியிலிருந்து நிவாரணம். ஐயா அவங்க மிக தெளிவாக நமக்கு, ஐயா அவங்க எப்போவுமே எந்த ஸ்பீச் நம்ம கொடுக்கும் போதும் மருத்துவத்துறை சார்ந்து அதை வந்து அவங்க சக்ஸஸ் செய்து அது அனுபவமாக அவங்க பெற்றதை தான் இங்கே நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ அந்த வகையில் தான் இன்றைக்கும் அவங்க மூட்டு தேய்மானத்தில் நிறைய பேர் குணமடைந்து இருக்கிறாங்க. அப்போ அவங்க எந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும், எந்த மாதிரியான வாழ்க்கை லைஃப் ஸ்டைலு, அப்போ ஏன் இப்போ சரியாக மாட்டேங்குது அப்படின்னா அந்த லைஃப் ஸ்டைல், இப்போ நம்ம அந்த சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, அப்புறம் அந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் எடுக்கிறது. முக்கியமாக மெயினாக ஐயா வந்து சொன்னது அந்த மைண்டு கண்ட்ரோல் இருக்கணும், ஸ்ட்ரென்த் இருக்கணும். இந்த உணவு உடலுக்கு தேவையில்லைன்னு தெரிஞ்சால் அதை நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ அந்த மைண்ட் அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த்தனாக இல்லை. அப்போ அதுக்கு அந்த பயிற்சி முறைகள் வந்து பாரம்பரிய பயிற்சி முறைகள் வந்து நம்ம கற்றுக்கிட்டு அதை ரெகுலராக செய்து வரும்போது அந்த மைண்டு வந்து நமக்கு மன வலிமையாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ரெண்டாவது, நல்ல ஹெல்த் லைஃப் இருக்கிறவங்களோட நம்ம பழகணும். ஹெல்தி மைண்டு, ஸ்ட்ராங் மைண்டு உள்ளவங்களோட நம்ம தொடர்ந்து பழகும்போது அவங்களோட அந்த அலை வந்து நமக்கு வந்து அதுவே ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக அவங்க அம்மாவோட இதுவும் சொன்னாங்க ஐயா அவங்க. இப்போ இயற்கையான இந்த மூட்டு வலிக்கு இயற்கையான தீர்வு அப்படின்னு பார்த்தா வெயிட் குறைக்கணும், அலைன்மெண்ட் சரி செய்யணும், அந்த மூட்டையை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளை வலுப்படுத்துவதற்கான பயிற்சி. அப்போ ஒவ்வொரு நாளும் உடல் மனதை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்போ எளிமையான வழின்ட்டு ஐயா அந்த முடக்கருத்தான் அந்த மூலிகைகள் எல்லாம் பற்றி நமக்கு சொன்னாங்க. முடக்கருத்தானில வந்து நம்ம எத்தனை வேளை நம்ம சாப்பிடணும், அதை 4 டம்ளர் தண்ணீர் விட்டு 1 டம்ளராக வற்றி விட்டு 21 மிளகு 1 ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டு 10 நாளைக்கு தொடர்ந்து எடுக்கணும். அந்த இலையை வந்து நம்ம அரைச்சி மேலே வந்து 10 மாதிரி போடணும். அப்போ இந்த மாதிரி உணவு விட்டமின் டி பற்றி ஐயா அவங்க சொன்னாங்க. அந்த இன்ஃப்ளமேட்டிங் உணவுகள்லாம் நம்ம தவிர்க்கணும். அப்போ ஆரோக்கியமான விஷயங்களை நம்ம தவிர்த்துடுறோம் எப்போவுமே. அதனால தான் நமக்கு எந்த ஒரு வியாதியும் நமக்கு சரியாக மாட்டேங்குது. அப்போ இந்த வியாதி வந்தால் இந்த முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, இந்த லைஃப் ஸ்டைலை பயன்படுத்துங்க. உணவு 10 நாளைக்கு இந்த ஒரு உணவு தான் அப்படின்னா, நான் கூட எங்கள் ரிலேஷனுக்கு சொன்னேன். அவங்க 2-3 நாளைக்கு மேலே என்னால் முடியல, சாப்பிட முடியல அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி நமக்கு அந்த மன கட்டுப்பாடு இல்லை. அதே மாதிரி உடலில் வந்து நம்ம விட்டமின் டி வேணும்னா அந்த உடலில் வந்து சோப்போ அந்த இன்னைக்கு நிறைய அந்த இந்த க்ரீம் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, சென்ட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டு தோலை வந்து நாம் ஒரு சக்தி இல்லாத பண்ணி வச்சிட்டோம். அப்புறம் மக்னீசியம் அதிகம் உள்ள உணவு, இந்த மாதிரி எந்த மாதிரியான உணவு எடுக்கணும், எந்த மாதிரியான செயல்கள் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இறுதியில் ஒரு அக்குப்ரெஷரு நம்ம பெயின் ரிலீஃப்க்கும் வழி சொன்னாங்க ஐயா அவங்க. அக்குப்ரெஷரில் போய் நம்ம நீடு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. கடைசியில் ஒரு விஷயம் ஐயா வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அது மருத்துவர்கள் சர்க்கிளில் வந்து யூனியன் இல்லை. அப்போ எல்லா மருத்துவர்களும் சேர்ந்து இருக்கும்போது அவங்கவுங்க கோணத்தில் அவங்க மருத்துவம் செய்யும்போது அப்போ இது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஐயா அவங்க. இன்னைக்கு சிறப்பான தெளிவான ஒரு சிந்தனை நமக்கு கொடுத்த ஐயா அவர்களே நாம் துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழலாம். நேச்சுரோபதி டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். நேச்சுரோபதி டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா ஒரே ஒரு ரெக்வஸ்ட், அந்த புக்கு நேம் வந்து கேட்டாங்க ஒருத்தர், அது கரெக்டாக போட்டிருக்கேனான்னு கொஞ்சம் செக் பண்ணிடுங்க ஐயா சாட்ல. சரியா இருக்குங்கண்ணா. ஓகேங்க, ஓகே, நன்றிங்க, நன்றி. இதுல நம்ம முதல் 10 பேர் மட்டும் கேள்வி பதில் செஷன் அட்டென்ட் பண்ணிக்கலாங்கண்ணா. சரிங்க. 10 பேர் மட்டும், அதுக்கு மேலே யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம்.
ஸ்ரீதேவி அம்மா நீங்க ஹேண்டில் பண்றீங்களா? கேள்வி கேட்க போறேம்மா. அதுதான் நீங்க கேளுங்க, கேட்டுட்டு அடுத்தடுத்து உள்ளவங்கள கூப்பிடுங்க. ஓகே. ஓகே. விட்டமின் டி உள்ள ஃபுட்டுக்கு என்ன ஐட்டம்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சரிங்க. வேற எதுவும் கேள்வி இருக்குங்களா? இல்ல, அது ஒண்ணுதான் எனக்கு. ரொம்ப சரி. அருமையா இருந்தது உங்களுடைய ஸ்பீச் இன்னைக்கு. ஆனா எனக்கு தேவை விட்டமின் டி உள்ள பொருள். காளான் மட்டும்தான் சொன்னீங்க, வேற எதுல எல்லாம் இருக்கு? அன்பர்கள் வந்து கேள்வி கேட்டுட்டு கொஞ்சம் அமைதியா நீங்க மியூட் போட்டுட்டீங்கன்னா ஐயா வந்து தெளிவா வந்து விடை கொடுப்பாங்க. அதை நம்ம இடையில பேசாம ஐயா சொல்றதை நம்ம கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்வோம். வாழ்க வளமுடன். விட்டமின் டி அதிகமா இருக்கிற உணவு நம்ம மஷ்ரூமே வந்து நம்ம வெயில்ல வச்சு அதுக்கப்புறமா அதை சமைச்சு எடுத்துக்கிறப்ப அப்ப விட்டமின் டி நமக்கு கிடைக்கும். அது தவிரன்னு பாக்குறப்ப முட்டையுடைய மஞ்சள் கருவுல இருக்கு, கல்லீரல்ல இருக்கு, நம்ம மீட்டுடைய கல்லீரல், ஆட்டு கல்லீரல்ல இருக்கு, அப்புறம் ஃபிஷ்ல இருக்கு, இதெல்லாமே இருக்கு. வெஜிடேரியன் ஐயா, சோர்ஸ்ன்னு பாக்குறப்ப மஷ்ரூம்ல இருக்கு, வேற எதுலயும் கிடையாது. நம்ம நான் உடம்புல நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். வெயில்ல இருக்கிறப்ப நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன கண்டிஷன்ல இருக்கிறப்ப விட்டமின் டி வந்துடும். சரிங்க ஐயா, நான்வெஜ் வேணாம்யா, வெஜ்ஜில் சொல்லுங்க. அதுதான் நான் இப்ப பதில் சொல்லிட்டேங்க. அடுத்த கேள்வி. ஆடியோ அடுத்ததாக கிளியரா இருக்குங்களா? நம்ம பேசின ஆடியோ ஃபுல்லா கிளியரா வந்துருச்சுங்களா? எல்லாமே கிளியரா இருந்ததுங்க ஐயா. ஓகே, சரிங்க. ஃபுல்லா கிளியரா நல்லா தெளிவா இருந்ததுங்க ஐயா. அடுத்த அன்பராக சம்பத் ஐயா அவர்கள். ஐயா உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேன். ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சார், சொல்லுங்க. எனக்கு ஒரு 15 இயர்ஸ் பிஃபோர் கீழே விழுந்து சரிங்க. பிசிஎல் போஸ்டர் க்ரூஷியல் லிகமெண்ட் இன்ஜுரி ஆயிடுச்சு, ஆ, கம்ப்ளீட் டேர். ஓகே, ஓகே, சரி. அது கொஞ்சம் அர்த்தப்பெடிக் என்னன்றாங்க, சர்ஜரி தேவையில்லை, கொஞ்சம் பேர் சர்ஜரி வேணுன்றாங்க. ஏன்னா சரி. ஏசிஎல் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. ம். ஆனா அது வந்து சர்ஜரி வேணான்றாங்க. ஆனா இன்னும் பெயின் இருக்குது ஐயா. உங்களுக்கு ஏசிஎல் டியர் ஆயிருக்கா இல்ல போஸ்டீரியல் க்ரூசியல் லிகமெண்ட் மட்டும் டியர் ஆயிருக்கா? ஒன்லி பிசிஎல். ஓகே, சரிங்க, சரி. ம். அது ஃபுல் கம்ப்ளீட் டியர் ஆயிக்குது. கொஞ்சம் பேர் என்னன்றாங்கன்னா ஏசிஎல் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், பிசிஎல் இம்பார்ட்டன்ட் இல்லைன்றாங்க. அதனால ம். சர்ஜரி வேணான்றாங்க. கொஞ்சம் பேர் என்னன்றாங்க, இல்ல நீங்க இப்ப சர்ஜரி பண்ணலன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து ஆர்த்தரைட்டிஸ் அர்லி ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் ஆகும்ன்றாங்க ஐயா. ஆனா இன்னும் நீ சரி. பெயின் இருக்கு, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இது வந்து நீ ஸ்ட்ரென்தனிங் பண்ண ரொம்ப பேர் எனக்கு வந்து நீ ஸ்ட்ரென்தனிங் பண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க. மீன்ஸ் த மசில்ஸ் ஸ்ட்ரென்த் பண்ணுன்றாங்க. இது இனி சரி. எப்படி சார் இது? எனக்கு பெயின் இருக்கும் போது நீ ஸ்ட்ரென்த் பண்ணா அது எப்படி நம்மளுக்கு நோ கம்மி ஆவையா? வேற ரெண்டு கொஸ்டின். சரிங்க சார். நீங்க மியூட் பண்ணிக்கோங்க, நான் ஆன்சர் சொல்றேன். எப்பயுமே யாரும் கேள்வி கேட்டா கேள்வி கேட்டு முடிச்சுட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு மியூட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்றேன். நான் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றப்ப நடுவுல ஏதோ இன்டரப்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் நான் கேள்வியே ஃபுல்லா கவனிச்சு தான் ஆன்சர் சொல்லுவேன். அப்ப ஆன்சர் முழுமையா கிடைக்காது, டிஸ்டர்ப் ஆயிரும். பொதுவா நான் சொல்றேன் இது. சரி, ஓகே. இப்போ போஸ்டீரியர் க்ரூசியல் லிகமெண்ட் மட்டுமே வந்து டேமேஜ் ஆயிருக்கு, ஃபுல்லா கட் ஆயிருக்கு அப்படின்றப்ப அப்ப இந்த கண்டிஷனுக்கு நம்ம நீ ஸ்ட்ரெங்தனிங், நல்ல பிசியோதெரபிஸ்ட் போய் இந்த நீக்கான ஸ்ட்ரெங்தனிங் பயிற்சிகள், அந்த ஸ்பெசிஃபிக்கான பயிற்சியை நம்ம டெய்லி பண்ணிட்டு இருக்கிறப்பயே சர்ஜரி தேவையில்லைங்க. அதுலயே கம்ப்ளீட்டா நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். வெயிட் அதிகமாகாம பார்த்துக்கணும். இயர்லியராகவே ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் வந்துரும்னு சொல்றாங்க. இப்படி இந்த இருக்கிறப்ப குரூசியல் லிகமெண்ட் டேமேஜ் இருக்கிறப்ப அது எப்போ வரும் அப்படின்னா இந்த பிசியோதெரப்பி எக்ஸசைஸ் நீ ஸ்ட்ரெங்தனிங் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு வரும். நீங்க அதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா சர்ஜரி தேவை கிடையாது, வலி எல்லாமே இருக்காது, யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணிக்கலாம். சரி, அதுக்கு அடுத்தது மற்ற விஷயம் பார்க்குறப்ப டயட்டு கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். போஸ்டீரியர் க்ரூஷியல் லிகமெண்ட்டு அதுக்கான ஸ்பெசிஃபிக் ப்ராக்டிசஸ் அப்படின்றது எப்பயுமே பண்ணிக்கணும், லைஃப் லாங் பண்ணிக்கணும். நன்றி.
வேற எதுவும் கேள்வி இருந்தா கேளுங்க. இப்ப கிளியர் ஆயிடுச்சுன்னா பதில் சொல்லுங்க. அடுத்ததாக ஐயா அவர் இல்லை. அடுத்ததாக ஓகே. சுமதி அம்மா. ஹலோ ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. ஐயா, இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என் கால்ல 2 கால்லையுமே எண்ணெய் கொட்டிடுச்சுங்க ஐயா. எண்ணெய் ஊத்திடுச்சு. நல்லா ஆனா சரிங்க. ஸ்கின் ஃபுல்லுமே வெந்துருச்சுங்க ஐயா. அதுக்கு முன்னாடி சரி. ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து அப்புறம் ஓரளவு இப்ப நிக்கலாம் முடியாதுங்க ஐயா. ஆனா அதே அப்படியே பழகிடுச்சு. சரி. அப்போ அது தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் போட்டுட்டு இருப்பேன். எரிச்சல் எடுக்கும். வெயில் காலம் ஆயிட்டா இப்போ வெயில் என்னைக்கு அதிகமா இருக்கும் அன்னைக்கு ஸ்கின் ஃபுல்லும் அப்படியே எரிஞ்சிட்டே இருக்குங்க ஐயா. அதுக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். இப்ப அது ம். மறுபடியும் இப்ப முழங்கால்ல வந்து ஒரு டைம் கீழே விழுந்துட்டுங்க ஐயா. அது கால் மடங்கிடுச்சு. மடங்கிடுனால மறுபடியும் அதுக்கு பிசியோதெரபி கொடுத்தாங்க. சரி. எலும்பு எலும்பு ஜவ்வு அடிபட்டுச்சுன்னு தெரியல, அது என்னன்னு தெரியல. நீங்க பிசியோதெரபி தான் எடுத்துக்கணும்னாங்க. பிசியோதெரபி எடுத்து ரெஸ்ட் எடுத்தோங்க ஐயா. அது சரி. சரியாயிடுச்சு. அப்புறம் சரி. மறுபடியும் இப்போ ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி நான் அதை ஸ்டூல்லாம் ஏறி இறங்கினேங்க ஐயா. அதோட பெயின் வந்து இப்போ கீழே விழுந்ததை விட அதிகமா இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப நேரம் நின்னுட்டா போச்சு. ஓவர் வலிங்க ம். ஐயா. அப்புறம் இப்போ செக் பண்ணிட்டு வந்தோம். எலும்பு லைட்டா தேஞ்சிருக்கு. இடுப்பும் வலி இருந்துட்டு இருந்தது. இடுப்பு எலும்பும் லைட்டா தேஞ்சிருக்கு. அதனால நீங்க சரி. பிசியோதெரபி எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க ஐயா. டெய்லியும் ஒரு 10 டைம் செய்ய சொல்லி ம். டேப்லெட் சரி. கொடுத்துருக்காங்க. அப்புறம் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. 20 டேஸா. சரி. ஓகேங்க. சரிங்கம்மா, நீங்க எடுத்த ரிப்போர்ட் எல்லாமே எனக்கு அனுப்புங்க. அனுப்பிட்டு திரும்ப நம்ம பேசலாம். ஓகேங்க ஐயா. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ரிப்போர்ட் எல்லாம் அனுப்புங்க. சரிங்க ஐயா. சரி. வாழ்க. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக வேல்முருகன் ஐயா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார், சொல்லுங்க. நான் ஆட்டோ டிரைவருங்கய்யா. நான் இந்த ஒரு கேன்சர் பேஷண்ட் ஸ்டேஜ் 4ல இருக்கவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துகிட்டு இருக்கேன். சரி. அவங்களுக்கு நீங்க இந்த 2-3 அட்ரஸ் சொன்னீங்கல்ல ஐயா, ம். அவங்களுக்கு ரெஃபர் பண்றதுக்காக ஒரு அட்ரஸும், இன்னொருத்தவங்களுக்கு இந்த கை கால் விரல்ல வந்து இந்த எந்த வெள்ளை தழும்பு அட்ரஸ்? இருக்குல்ல, இப்ப வெள்ளை தழும்பு இன்னைக்கு இருக்கு நான் பேசுனேனா? ஐயா. இல்ல தனியா உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேனா? இல்லைங்கய்யா, நான் இன்னைக்கு தான் இப்பதான் கால் பண்ணேன். சரி. ம். அவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு வந்து இந்த கை கால் விரல்ல வந்து வெள்ளை தழும்பு இருக்குல்ல ஐயா, ம். ம். அவங்களுக்கு அதுக்காக. ம். சரி, ஓகேங்க. ஓகே. கை கால்ல இந்த வெள்ளை தழும்பு இருக்கிறது அது நம்ம பாக்குறது இல்ல சார். நான் சரி. வந்து நம்பர் நான் கொடுக்குறேன். சரிங்க சார். பிளஸ்வின் மாஸ்டர் நம்பர் நான் கொடுக்குறேன். அவங்களுக்கு கால் பண்ணுங்க, அவங்க பார்ப்பாங்க, சரி பண்ணிக்கலாம். ஓகே சார். அதுக்கப்புறம் கேன்சருமே வந்து நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன், அங்க சரிங்க சார். கான்டாக்ட் பண்ணி ஓகே சார். வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்க 2 பேர் நம்பருமே நான் அனுப்பிச்சிடுறேன். ஓகே சார். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க ஓகேங்க. வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. எனக்கு பல் எகிறு தேஞ்சுக்கிட்டே இருக்கு ஐயா. பல்கள்ல இடைவெளி grip இல்லாம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆகிக்கிட்டே வருது. அதுக்கு அப்புறம் வெயிட் போட்டிருக்கேன். இதுக்கும் வேணுங்க ஐயா. பல்லுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஐயா. சரி, ஓகே. மியூட் பண்ணிக்கோங்க, நான் சொல்றேன். முதல்ல இந்த பல்லு எனாமல் தேய்றது, இல்ல வந்து அந்த எஃகு மேல ஏறிட்டே போறது, ரெண்டுக்குமே நம்ம தந்த சுத்தி அப்படின்ற முறையை கொடுத்துருக்கோம். தந்த சுத்தி அப்படின்ற வீடியோ, தந்த சுத்தி டாக்டர் அஜய்னு கியூர் வயா நேச்சர் கேர் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா அதில் முழு தீர்வு இருக்கும். அதை டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சுகர்ஸு, ரீஃபைன்டு ப்ராடக்ட்ஸு, பேக்கடு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு இதெல்லாம் எடுக்கிறப்ப, இது வாய்க்குள்ளே இருக்கிறப்ப மியூகோசல் இம்யூனிட்டியை கம்மி பண்ணிடும். அங்கே குட் மைக்ரோவை விட பேட் மைக்ரோவுடைய க்ரோத் அதிகமாகும். அது தடுத்துடணும். அப்போ இது மாதிரியான உணவுகள் தவிர்த்துடணும். எப்பயாவது ஒரு முறை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது சாப்பிட்ட உடனே வாய் கொப்பளிச்சுக்கணும். வாயில் அது இருக்கக்கூடாது. இன்னொன்று, இயற்கையிலையும் பார்த்தா ஒரு சில உணவுகள் எடுத்துக்கிறப்ப அது தேய்மானத்தை ஏற்படுத்தும், எனாமல் தேய்மானத்தை. அது மாதிரி உணவுகள் தவிர்த்துடணும். அது என்னன்னா, ஆப்பிள் சிடர் வினிகர் ரொம்ப நல்லதுன்ட்டு வெயிட் லாஸ்க்காக எடுத்துக்குவாங்க. ஆனால் அது வந்து பல்ல பாதிக்கும்.
ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துக்கிட்டா, தண்ணியில கலந்து எடுத்துக்கிட்டா, அப்புறம் வாய் கொப்பளிச்சுக்கணும். சிட்ரஸ் வகை பழங்கள், பழச்சாறுகள் எடுத்துக்கிட்டா, அப்புறம் வாய் கொப்பளிச்சுக்கணும். அப்போ இது எல்லாமே செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இது ஞாபகத்தில் இருக்கட்டும். அப்புறம் வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு அதுக்கு உரிய டயட் இருக்கு. நீங்கள் தைராய்டு இஷ்யூ இருக்கா இல்லையா? தைராய்டு இஷ்யூ, ஹைப்போதைராய்டு இருந்ததுன்னா அதை ஃபர்ஸ்ட் நார்மல் பண்ணும். இல்லை அப்படின்னா நம்ம டயட்டு கரெக்ட் பண்ணுறப்ப டயட்டு ஒன்றாவது மெயின் ட்ரீட்மெண்ட்டு வெயிட்டுக்கு. ரெண்டாவது உடற்பயிற்சி. இந்த ரெண்டை விட ரொம்ப முக்கியமானது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூச்சு பயிற்சி. இதுக்கு நம்ம வெயிட் லாஸுக்குன்னே பெலி ஃபேட்டு கம்மி பண்ணுறதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக ப்ரீதிங் டெக்னிக் இருக்குது. அது நீங்கள் 1-to-1 செஷன்லேயும் கற்றுக்கலாம். இல்லை ஏதோ ஒரு ப்ரீதிங் டெக்னிக் பண்ணி இந்த 3 விஷயங்கள் கரெக்ட் பண்ணிட்டா வெயிட் கம்மியாக ஆரம்பிச்சிடும். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். பிரேமாவதி அம்மா. பிரேமாவதி அம்மா. அடுத்து சபரிநாதன் ஐயா. முருகாம்பாள் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு வாழ்க வந்துட்டு ஒரு 6 மாசமாவே கால் சம்மணம் போட்டு உட்கார முடியலங்க ஐயா. படிக்கட்டு ஏறினா கால் வலிக்குது, மற்றபடி சும்மா இருக்கும்போதெல்லாம் கால் வலி கிடையாது. உட்காந்து சம்மணம் போட்டு தவம் பண்ணும்போது ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல என்னால தொடர்ந்து சம்மணம் போட்டு உட்கார முடியல. சேர்ல தான் உட்காந்துக்கிறேன். அதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்க ஐயா. அப்படி சமணங்கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறப்ப மூட்டுல வலி வருதுங்களா? இல்லை கால் ஃபுல்லாக மூட்டுல வலி? இல்லைங்க ஐயா, கால்ல தான் வலிக்குது, மூட்டுல வலிக்கல. சரி, கால் ஃபுல்லாக வலி இருக்கு அப்படின்னா இடுப்புல மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் பெல்விஸ் 2 சைடு அலைன்மெண்ட் சரியா இருக்கான்னு பார்க்கணும். தூங்குறது பெட்ல தூங்காதீங்க. பெட்ல தூங்காம ஹார்டான சர்ஃபேஸ், ஃபிளாட்டான சர்ஃபேஸ்ல தூங்குங்க. எப்பயும் உட்கார்றது யாரா இருந்தாலும் சரி, உட்கார்றது யாருமே இனி சேர்ல உட்காராதீங்க. கிளினிக்கலா வந்தீங்கன்னா ஸ்டூல் நிறைய போட்டிருக்கும், வீட்லயும் ஸ்டூல் இருக்கும். ஸ்டூல்ல உட்காரணும். சோஃபால உட்காந்தா, சேர்ல உட்காந்தா அது அந்த மசில்ஸ்க்கு மிஸ்அலைன்மெண்ட்டை கொடுக்கும். இன்னொன்று, சேர்ல உட்கார்றது நம்மளுடைய உடம்ப நம்மளே வீக் பண்ற மாதிரி. சேர்ல உட்காருவாங்க, சாய்வாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு, அப்புறமா கோணல் மானலா உட்காந்துக்குவாங்க. அப்படி கோணல் மானலா உட்காந்துக்கிறப்பெல்லாம் மசில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஸ்ட்ரெயின் ஆகும், ஒவ்வொரு ஸ்டிஃப்னஸ் நடக்கும். அதுவே பழக்கமா இருக்கிறப்ப அது நம்ம பாடி ஸ்ட்ரக்சரையே மாத்திரும். அப்ப பாடி ஸ்ட்ரக்சர் மாறுறப்பயும் இது மாதிரி கால் வலி, உடம்புல வலி எல்லாமே வரும். அப்போ உட்கார்றப்ப நான் ஏன் ஸ்டூல்ல மட்டுமே உட்காருங்கன்னு சொல்றேன்னா, ஸ்டூல்ல உட்காந்தீங்கன்னா பின்னாடி சாய முடியுமா? சாய முடியாது. ரைட் சைடு சாய முடியுமா? லெஃப்ட் சைடு சாய முடியுமா? கோணல் மானலா உட்கார முடியுமா? எதுவும் செய்ய முடியாது. ஸ்ட்ரைட்டா மட்டும்தான் உட்கார முடியும். அப்ப ஸ்ட்ரைட்டா உட்கார்றது கஷ்டம்னு சொன்னா, ஸ்டூல்ல ஒரு மாசம் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறப்பயே ஸ்ட்ரைட்டா உட்கார்றதே பழக்கமா மாறிடும். இது 2 சிம்பிளான சேஞ்சஸ். மற்றபடி இடுப்புடைய மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ் சேனல்லையே வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். அதில் பார்த்துட்டு ஒருவேளை ஸ்டிஃப்னஸ் இருக்குன்னா அதுக்கு ரிலீவ் பண்ணுறதுக்கான டெக்னிக் மெத்தடு நம்ம கொடுத்துருக்கோம். அதை பண்ணுறப்ப ரிலீவ் ஆயிரும், கால் வலி சரியாயிரும். மற்றபடி பேசிக்காக சொன்ன விஷயம், விட்டமின் டி லெவல் சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உணவுகள் எடுத்துக்கணும். இன்ஃப்ளமேஷன் ஏற்படுத்துகிற உணவுகள் எல்லாத்தையுமே தவிர்த்துடணும். நன்றிங்க. அடுத்ததாக பிரேமாவதி அம்மா. ஐயா, வாழ்க வளமுடன். எனக்கு முழங்கால் வலி நல்லா இருந்தது. ஆனா இப்ப நான் ஒரு 2 இயர்ஸா தொடர்ச்சியா எக்ஸசைஸ், நம்ம மகரிஷி எக்ஸசைஸ் பண்றதுனால 83 கேஜி இருந்தவ இப்ப நான் 73 கேஜி வந்துட்டேன். நல்ல வெயிட் குறைஞ்சிச்சு. வலி இப்ப அவ்வளவா இல்ல. ஆனா எனக்கு அந்த முடக்கத்தான் கீரை கிடைக்காது. அதனால நான் சித்தா இதுல முடக்கத்தான் பொடி இருக்கு, அது வாங்கி நான் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்காக போன் பண்ணேன். வணக்கம் ஐயா. ஓகே, நன்றிங்கம்மா. முடக்கத்தான் நம்ம ஃப்ரெஷ்ஷா இலையா எடுத்துக்கிறப்ப 100% பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, பொடியை எடுத்துக்கிறப்ப பெனிஃபிட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். முடக்கத்தான் இலையே கிடைக்கிறப்ப நீங்க நிழல்ல உலர்த்திருங்க. நிழல்ல உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளே வீட்டில் பொடி பண்றது வெளியே வாங்குறத விட இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா கமர்ஷியலா பண்றப்ப வெயில்ல காய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளேன்னா நிழல்ல காய வைப்போம். ஒரு இலைய நிழல்ல காய வச்சு பொடி பண்ணுங்க. அதே இலைய வெயில்ல காய வச்சு பொடி பண்ணுங்க.
நிழல்ல காய வச்சு பொடி பண்ற கலரே டிஃப்ரெண்டா இருக்கும். நமக்கு அந்த கலர் என்ன கிடைக்குதோ நம்ம கடையில வாங்குறப்ப அந்த கலர் கிடைக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு நல்லாவும் வேலை செய்யறது கிடையாது. பொடி பயன்படுத்திக்கலாம். எஃபெக்ட் கம்மியா இருக்கும். ஆனா யூஸ் பண்ணிக்கலாங்க. நன்றிங்க. அடுத்ததாக சபரிநாதன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சார், சொல்லுங்க. ஐயா, உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆக்சுவலா வந்து இந்த மூட்டு வலின்ன உடனே ஓகே நம்மளுதான் இல்லையே, நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாமான்னு நினைச்சேன். ஆனா கொஞ்ச சரி. நேரம் கேட்கும்போது அதை தாண்டி நீங்க சொன்ன ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. எப்படி சொல்றதுன்னா, இந்த ஒரு 45 மினிட்ஸ் நான் வேப்பா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, நிறைய விஷயங்கள் நாம தப்பு பண்றோம், எதெல்லாம் மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன 2 டவுட் ஐயா. இந்த கசாயம் சொன்னீங்க இல்லைங்களா, இந்த முடக்கத்தான் கீரையை வச்சு கண்டங்கத்திரி கீரையை வச்சு கசாயம் சொல்லியிருந்தீங்க. அதுல ஒரு டவுட் என்னன்னா, அந்த உப்பு அதுல சேர்த்துக்கலாமா அந்த கசாயம் பண்ணும்போது? மறுபடியும் அந்த அளவு முறை கொஞ்சம் மறுபடியும் சொன்னீங்கன்னா, அந்த மிளகு சீரகம் எவ்வளவு அளவுன்னு சொன்னீங்கன்னா அதை நான் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது. சரிங்க, ஓகே. இது வந்து முடக்கத்தானா இருக்கட்டும், கண்டங்கத்திரியா இருக்கட்டும். இப்போ முடக்கத்தான்னா இலை மட்டும் எடுத்துக்கணும். இலை வந்து கைப்பிடி அளவு, அவங்களுக்கு அவங்களுடைய கைப்பிடி அளவு. மிளகு 21 மிளகு, சீரகம் 1 ஸ்பூன் சீரகம். இந்த மிளகு வந்து 21க்கு பதிலாக ஒரு 11 மிளகு சேர்த்துக்கலாம். 21 மிளகு சேருங்க. நினைக்கிற மாதிரி காரம் எல்லாமே இருக்காது. நல்லா தட்டி போட்டு செதைச்சு போட்டுறணும். தட்டி தட்டி போட்டுறணும். போட்டு 4 டம்ளர் தண்ணி இதில் விடணும். அது 1 டம்ளராக சுண்டை வத்த வச்சு அதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கணும். கஷாயத்தில் உப்பெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இது மட்டும்தான் சேர்க்கணும். கண்டங்கத்திரி எடுத்துக்கிறப்ப பத்தியம் கண்டிப்பாக இருக்கணும். கண்டங்கத்திரி எடுத்துக்கிறப்ப இதே மாதிரி கண்டங்கத்திரி இலை மட்டும் எடுத்துக்கணும், கைப்பிடி அளவு. அதில் முள்ளாக இருக்கும், அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்து 3யுமே சேர்த்து செதைச்சு போட்டு கஷாயமாக்கி வடிகட்டி அதை எடுத்துக்கணும். நன்றிங்க. நன்றிங்கய்யா. அடுத்ததாக புவனேஸ்வரி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நீங்க வந்து இந்த இதுக்கு வந்து விட்டமின் டிக்கு வந்து எந்த க்ரீமும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலி நான் வந்து உங்களுடைய இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால இயற்கையில் இதுதான் குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த பெங்களூரோ இல்லை நார்த்லேயோ இருக்கிற போது பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிற போது எனக்கு இந்த வருஷம் எனக்கு ப்ராப்ளம் தெரியல, யூஸ் பண்ணலை, நான் வெளியில் எங்கேயும் போகல. ஆனால் ஜென்ரலாக இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில் அதிகமாக போகிறவங்க, அவங்களுக்கு எப்படி அந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாமல் வேற ஏதாவது இயற்கை முறையில் ஏதாவது இருக்குங்களா, சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கலாம். வேற ஒன்றும் இல்லையா. வாழ்க வளமுடன். ஓகே, வாழ்க வளமுடன். நான் போன முறை நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்க. போன கேள்வி கேட்ட நபர் கஷாயம் எப்போ எடுத்துக்கிட்டாலும் கஷாயம் எடுத்துக்கிட்டா 1.5 மணி நேரம் கேப் விட்டுறணும். வெறும் வயிற்றுல தான் கஷாயம் எடுத்துக்கணும். இப்போ இயற்கை மாய்ஸ்சரைசர்னு பார்க்குறப்ப பி வேக்ஸ், இந்த பி வேக்ஸு பாதாமில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆயில், இது 2 வச்சு நம்ம களிம்பு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம களிம்பு செய்யலாம், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெட்ரோலியம் ஜெல்லி இல்லை வேஸ்லின், பெட்ரோலியம் ஜெல்லினால செய்யப்பட்ட ஜெல்ஸு, வேஸ்லினும் பெட்ரோலியம் ஜெல்லி தான். அப்போ அதையெல்லாம் பயன்படுத்துறதுக்கு பதிலாக பி வேக்ஸு நல்ல ஒரு அதே வேலையை இயற்கையாக செய்யக்கூடிய விஷயம். அதை வச்சு நம்ம மருந்து செய்கிறது ஈஸி, மாய்ஸ்சரைசர் செய்கிறது ஈஸி, அதை பயன்படுத்திக்கலாங்க. அது நம்ம வந்து செஞ்சு கொடுக்க முடியும், இல்லைன்னா நம்ம சொல்லி கொடுக்கவும் முடியும். ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம், நீங்களே செஞ்சுக்கலாம். வாய்ப்பு இருந்தால் அது மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணலாம். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. 10 அன்பர்கள் முடிஞ்சிட்டாங்க. உங்களுக்கு டைம் இருக்குதுங்களா ஐயா, இல்லை நெக்ஸ்ட் கிளாஸ்ல நிறைய பேர் இருக்காங்க ஐயா இன்னும்? நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாங்க. சரிங்க சரிங்க. நன்றிங்க. நன்றி நன்றி. அன்பர்கள் மன்னிக்கணும், ஐயாவுக்கு டைம் ஆகுது. 6:30 வந்தாங்க, 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால நம்ம அடுத்த வகுப்புல ஐயா கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். ஐயா அவங்க மிக தெளிவாகவும் ஆழமாகவும் நமக்கு கேட்ட கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதிலளித்தாங்க. ஐயா அவர்களே நம்ம மீண்டும் வாழ்த்தி மகிழலாம். டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும்
அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா நீங்க லீவான்னு ஆயிக்கலாங்க ஐயா. ஓகேங்க. ஓகேங்க. நன்றிங்க ஐயா. சில முக்கிய அறிவிப்புகள். நாம் அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வு அதில் கலந்து கொள்வோம். தற்சோதனை நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை அதிகாலை ஐயாவை இப்போ ஆகினை தவம் நமக்கு ஐயாவே எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த அதிகாலை தவத்துல நம்ம 5 மணிக்கு இறை ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொள்வது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அனைவரும் காலை தவத்தில் கலந்து கொள்ளலாம். அடுத்த நாளைக்கு வியாழக்கிழமை ஆசிரியர் பயிற்சி இறை ஆசிரியர் பயிற்சி அதில் கலந்து கொள்ளலாம். 3 மணிக்கு 9 மணிக்கு சிறப்பு தவங்கள் சித்தர் குழு நிகழ்வுகள் உள்ளது. அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து. சமிக்தமா. வாழ்க வளமுடன் அம்மா. வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கூராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனை